ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் 16 ஆமேனாக தான் ஆயிருக்கு. ஆமேன்னா அப்படியே ஆகட்டும், நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா நல்லவர். இது எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமாம், ஏதோ 8 பேருக்கு மட்டும் நல்லவர், அடுத்து 16 பேருக்கு, அதுக்கப்புறம் வற்புறுத்தி ஆமேன் சொல்லு, இயேசுதான் நல்லவர்ன்ற மாதிரி இருக்கு. ஏசப்பா எப்பயுமே நல்லவர் தான். ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிற முன்னாடி, நான் இப்போ தான் புதுசாக வந்துட்டு இருக்கேன் பிரதர், நான் ஏசப்பாவுக்குள்ளே இன்னும் முழுசாக வரல, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் புதுசாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் கேட்கலாம் மாட்டேன், பயப்படாதீங்க. ஆமாண்ணா. ஐயா யாராவதுங்க? ஐயா வந்துட்டு இருக்காங்கல்ல, புதுசாக வந்துட்டு இருக்காங்கல்ல பிரதர்? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கை கீழே போட்டுக்கோங்க. புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாம் வேண்ட போகிறோம். சரிங்களா? அம்மா, நீங்கள் என்ன கண்ணீர், என்ன கவலை, வியாதி, போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, வியாதியாக இருக்குது, நோவாக இருக்குது அப்படின்னு வந்தீங்கன்னா, இப்போது நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக வேண்ட போகிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும். சரிங்களாம்மா? நிச்சயமாக நடக்கும், பயப்படாதீங்க ஐயா. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏசப்பா நல்லது பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கண்ணை மூடிக்கணும். உங்கள் மனசில் ஏசப்பா, இந்த தம்பி, இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி ஏதோ நல்லது நடக்கும்ன்றாரு, நீங்கள் செய்யுங்க ஏசப்பான்னு உங்கள் கண்ணை மூடி உங்கள் மனசுலையோ வாய் விட்டோ சொல்லுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது நாங்கள்லாம் உங்களுக்காக நாங்கள் வேண்ட போகிறோம். கண்ணை மூடிக்கிறீங்களா? கண்ணை மூடுங்க எல்லா தேவ பிள்ளைகளும். அதுக்கு நான் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க கண்ணை திறந்துன்னு உட்காரக்கூடாது. ஆமேன். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. வலது கரத்தை உயர்த்துங்க. வலது கரத்தை புதுசாக வந்திருக்கவங்களுக்காக ஜெபிங்க. வாய் தரங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கோங்கம்மா. நீங்கள் உங்கள் மனசில் கேளுங்க, ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஊக்கமாக ஜெபிங்க. ஊக்கமாக. நீதிமான் செய்கின்ற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. வாய் திறந்து ஜெபி தங்கச்சி, ஜெபி. வாய் தர தம்பி ஜெபி. அண்ணன் ஜெபிங்கண்ணே. எல்லாரும் அம்மா ஜெபிங்க. இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்பா, இவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்பா. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அற்புத சுகம் உண்டாகட்டும். சரீர பலவீனங்கள், வியாதிகள் நீங்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் மாறட்டும். வியாதி நோய்கள் எல்லாம் மறையட்டும். குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி சமாதானம் உண்டாகட்டும். குடி வெறி எல்லாம் வெளியே போகட்டும். பிரிவினை எல்லாம் மாறட்டும். எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் திறந்து, வாய் திறந்து. எஸ், இயேசுவின் நாமத்தினால ஊக்கமா, ஊக்கமா. இன்னும் ஒரு 10 வினாடி. எந்த செய்வினை, மந்திர கோளாறுகள், எந்த சூனியம், எந்த மாந்திரிக கட்டுகளா இருந்தாலும் வேற அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். கை தட்ட வேணாம், கை தட்ட வேணாம். ஜெபம், சத்தம், சத்தம் வரணும். கையை தட்டக்கூடாது. வாய் திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து, வாய் திறந்து ஜெபிங்க. பிள்ளைங்களை குறித்த கவலை, ஊதாரி பிள்ளைங்க மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இப்ப கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். என்ன கவனிங்க, நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, நம்ம வேண்டுதலை கேட்கிறவராம். நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நானும் வேண்டேன், கல் போல உக்காந்துருக்கிறிய சாமி, ஒரு பதில் கொடுக்க மாட்டேறியன்னும்ல. ஏசப்பாவுக்கு பேரே என்னன்னா, நம்ம வேண்டுதலை காத்தோட விடுறவர் இல்லை, அதை கேட்டு பதில் கொடுக்கிறவர். நம்ம நினைப்போம், ஏன் லேட் ஆகுது, ஏன் இப்படி ஆகுது. ஒன்றும் இல்லை, அவர் குறித்து வச்சிருக்கிற நேரம் தான் நல்ல நேரம். இந்த யமகண்டம், ராவு காலம், இதெல்லாம் மனுஷன் சொல்றது. கர்த்தர் ஒரு மனுஷனை தொட்டு உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், விடுதலை ஆக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, இந்த நிறைஞ்ச யமகண்டமாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், ராவு காலமாக இருக்கட்டும், எதுவும் தடுக்க முடியாது. அதுதான் ஏசப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் ரொம்ப பிரைட் ஆக்குறவர் இயேசுதானா. யார் வாழ்க்கையாக இருந்தாலும் அதை சிறப்பாக்குறவர் இயேசுதான். ஆமே. அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஐயா அம்மா புதுசாக வந்திருக்கிறவங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சரிங்களா? என்னத்தை ஏசப்பா கிட்ட வந்து என்னத்தை கண்ட நடக்கும். ஆமேன். அதே போல் நான் இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன். என்னை கவனிக்கணும்.
இயேசு கிட்ட வந்தா உன் கஷ்டமே எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னா அது பொய். இது என்னடா அது, அவசரப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் போல. ஐயோ, உண்மையா சொல்றேன், இயேசு கிட்ட வந்துட்டா பிரச்சனையே வராதுன்னாங்கன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஏசப்பா கிட்ட வந்தா இன்னும் 2 மடங்கு அதிகமா பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு பலத்தை கொடுத்துருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு அந்த மன தைரியம் இல்லாதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மனசுல தைரியம் இல்லாதனால தான். யார் கொடுக்க முடியும்? ஏசப்பா கொடுப்பார். இப்போ நீங்க கேட்க போற வார்த்தை கொடுக்கும். பைபிள் வசனம் நமக்கு நிச்சயமா ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஜெயிக்க வச்சிரும். ஆமென். அப்படின்னா ஏசப்பா கிட்ட வந்தா பிரச்சனை வருமா வராதா? சொல்லுங்க. எப்பயும் இருக்கிறத விட அதிகமாவே வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் முறியடிச்சு ஜெயிச்சு நம்ம சாதிப்போம். ஆமென். கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவும் ஏதோ ஒரு சின்ன நாடு விளையாடுறது சுவாரஸ்யமா இருக்குமா? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுறது சுவாரஸ்யமா இருக்குமா? அது மட்டும் வருது இல்லை. நம்ம வாழ்க்கையிலே அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஏன் ஆண்டவரே என்னை விட்டீங்களா, என்னை கை விட்டீங்களா ஆண்டவரே, என்னை கண்ணு தெரியலையா, மூக்கு தெரியலையா, அதெல்லாம் இல்லை. கூட தான் இருக்கிறாரு. கொஞ்சம் ஆட்டம் விறுவிறுப்பா சூடா போகுது, முடிவில் வெற்றி தான். அதுக்குன்னு நம்மளும் முடிவில் வெற்றி தருவாருன்னு நம்மளும் சேட்டை போடக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு நம்மளும் கொஞ்சம் இறக்கிட்டு. நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். நான் பாண்டிச்சேரிக்காரன், அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை. உடனே அப்படி நினைச்சிடாதீங்க. நம்ம ஒரு கட்டிங்கை போட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார்னா நமக்கு தான் கட்டிங்கை போடுவார் ஆண்டவர். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்மளை நல்ல பிள்ளைங்களா மாற்றி ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆமென். அதனால புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். கொஞ்சம் உள்ள நாங்களாம் ரொம்ப நாளாக வந்துன்னு இருக்கோம்ல, அவங்களுக்காக ஏசப்பா பேசுகிறப்போ கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதனால இதுக்கப்புறம் ஐயோ இந்த சபைக்கே ஒரு கும்பிடுறா சாமின்லாம் ஓடிடாதீங்க. கொஞ்சம் உள்ளே இருக்கிறவங்க நாங்கள்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியது, சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? அம்மா புரியுதா? தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய வேலைலாம் இங்கே இருக்குது. அதனால நீங்கள் ஐயோ சபை இப்படி தான் இருக்குமோன்னெலாம் நினச்சிடாதீங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம்? உடனே புள்ள வீட்டை விட்டு ஓடுருமா? அந்த வேலைலாம் கொஞ்சம் நடக்கும். அதனால யாரும் பயந்துடாதீங்க. இதுக்கப்புறம் சபை பக்கமே வரமாட்டேன்லாம் ஓடிடாதீங்க. சரிங்களா? ஏசப்பா உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். ஐயா உண்மைதான் ஐயா, ஏசப்பா நிச்சயமாக உங்களை நேசிக்கிறார். அம்மா நீங்கள் அதனால் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? கர்த்தர் வார்த்தைக்கு நேரம் நம்ம இருதயத்தை திருப்பலாமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஏசப்பா என் கூட உண்மையாக இன்னைக்கு பேச போகிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நிஜமாக நம்புறீங்களா? சரி. கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் தொடர்ந்து சபைக்கு வர்றவங்கன்றவங்களாம் கையை உயர்த்துங்க. ஒரே ஒரு வார்த்தை, 10 வினாடி எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. கை உயர்த்து, கை உயர்த்து. எல்லாரும் கையை உயர்த்தலாம். ஆமாம். இப்போ எல்லாரும் கையை உயர்த்துங்களேன். சொல்லுங்க, என் கூட பேசுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, ஏசப்பா என் கூட பேசு. கண்ணை மூடிக்கோங்க. என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க வார்த்தையை அனுப்பி விடுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்ருவின் மாம்ச கிரியைகளை முறியடிச்சு ஒருமனப்பட்டு அர்ப்பணிக்கிறோம். உங்க வார்த்தையை அனுப்பி விடுவீங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயுவினுடைய புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 13 வாசிக்க கேட்போம். எனக்காக ஒரு மைக்கில் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள். சரியா? காட் பிளஸ் யூ. ஆமேன். வாசிக்கலாம். மைக்கில் வாசிப்பீங்களா எனக்காக? என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. பக்கம் சொல்லிட்டு புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாட்டான்னு சொல்லுங்க சிஸ்டர். புதிய ஏற்பாடு 32வது பக்கம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. 32வது பக்கம். பைபிளில் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இது யாரோ புராண கதை எழுதி வச்சதோ, ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சு யாரோ எழுதின கட்டுக்கதை இல்லை. உண்மையாக நடந்த சரித்திரத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் ஏசப்பா சொன்ன வார்த்தை. மத்தேயு 21வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை சகோதரி வாசிக்கும் போது கேட்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அதை என்ன ஆக்குனாங்களா? கல்லர் குகைனா வேற எதுவும் இல்ல, திருடனுங்க தங்கி இருக்கிற ஒரு இடமா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றார். ஆமென்.
இதுக்கும் இன்னைக்கு சாயந்தரம் வந்திருக்கிற எங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன ஆசீர்வாதம், என்ன வசனம் பிரிஸ்லி பிரதர் வச்சிருக்கீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, எப்படி இந்த தேவ ஆலயம் ஏசப்பாவோட வீடா இருக்கோ, எப்படி இந்த தேவ ஆலயத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அன்பு, நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம், இச்சை அடக்கம், நற்குணம், விசுவாசம்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீட்டையும் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வீடாகிய இந்த தேவ ஆலயம் இருக்கு, இதுக்கு பேரே என்னன்னா ஜப வீடாம். இதுக்கு பேரே என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவங்களாகிய நாங்க நிறைய நேரத்தில் யார்கிட்டையும் பிரச்சனை வரக்கூடாது, போலீஸ்கிட்டையோ காவல்துறை கிட்டையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சர்ச்சை ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன பேர் வச்சிடுறோம்? ஜப வீடுன்னு நாங்கள் பேர் வச்சிடறோம் உஷாரா. ஆமென். கர்த்தர் அப்பவே நமக்கு டிப்ஸும் டெக்னிக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமேனா, அதோ வரேன், இந்த வந்துட்டேன், இதைத்தான் எதிர்பார்த்தேன். டிப்ஸையும் டெக்னிக்குமா கொடுத்துட்டு போனாரு. ஜப வீடுன்னு சொல்லுவோமானால் அந்த வீட்டுக்குன்னு ஒரு சில குணங்கள் உண்டு. யாராவது வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுன்னு வருவீங்களா? இன்னைக்கு ஒரு சில தத்திங்களா ஏசப்பா பத்தி சொல்ற தத்திங்களே ஷூவை போட்டுன்னு வந்து நிக்குது. அது ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க, விரல்லாம் விரைச்சு போயிடும்னா ஷூவை போட்டுன்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? ஒன்றும் இல்லை, செருப்பை போட்டுக்கின்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்க சமயக்கட்டுக்கு வர விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? காலில் இருக்கிற செருப்பு கையிலே கூட வரலாம், இல்லை விளக்கமாறு இங்கிருந்து அங்கே பறக்கலாம், இல்லை முறம் பறக்கலாம், மத்து பறக்கலாம், என்ன வேணாலும் பறக்கலாம். இல்லை வார்த்தையாவது என்னம்மா கேட்பீங்க? அம்மா என்ன பாருங்களேன், உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் செருப்பை போட்டுன்னு உள்ள வந்துட்டார். உள்ள வந்தவர் சமையல் கட்டு வரைக்கும் பூந்து அப்புறம் என்ன, ஐயோ இன்னைக்கு என்ன இந்த குழம்பா, பரவாயில்லையே கொஞ்சம் தட்டுல போடுங்க சாப்பிட்றேன்னு செருப்போட வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? கோபலாம் வரும், அது தெரியும். கெட்ட வார்த்தை போடாம என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ இப்படி தானே போய் முத கொண்டு போய் செருப்பை வெளியே போட்டு வாப்பா, இப்படியா சொல்லுவீங்க? சும்மா. சரி, உங்க புள்ள வருது, விருந்தாளியை விட்டுறீங்க, என்னன்னு சத்தம் போடுவீங்க? புரியல. ஐயோ என்னவா? காலில் போட்டிருக்க செருப்பாலே உன்னை அடிப்ப, மரியாதையை தூக்கின்னு போய் வச்சுட்டு உள்ளவா. என்ன நல்லா கவனிங்க, ஒரு வீட்டுக்கே செருப்பை இங்க தான் விடணும். என்ன நல்லா கவனிங்க, ஆலயத்துக்குள்ள வந்தா இப்படிதான் உக்காரணும். வீட்டில் இருக்கிற மாதிரி யாரா நைட்டி கட்டி போட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல, புதுசா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதை நம்ம மாத்திக்கலாம். புரியுதுங்களா? ஒரு சர்ச்சுக்குள்ள வந்தா நைட்டி போடாம முக்காடு போடணும், அழகா உக்காரணும், ஒரு சேலையோ ஒரு சுடிதாரோ ஒரு நல்ல பேண்ட் சட்டோ போட்டுன்னு நம்ம ஆண்களுக்கு சொல்றேன். சரியா? ஐயோ வந்தவரே சொல்லிட்டாரு, எடு பேண்ட்டை எடு சட்டை எல்லாம், அப்புறம் சொல்லிட்டேன் வேணாம். புரியுதுங்களா? இதான் கேப்புன்னெலாம் வரக்கூடாது. சரியா? விஷயத்துக்கு வரேன். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குரிய மரியாதை எங்க இருக்குதுன்னா அதுல வர்றவங்க நடந்து கொள்றதுல தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் இருக்கிற நபர் கொலை செஞ்சுட்டு வந்தா ஊரே அந்த வீட்டை காட்டுறப்ப என்ன சொல்லும்? ஒரு வீட்டில் இருக்கிற நபர் திருடிட்டு வந்தார்னா அந்த ஊரே என்ன சொல்லும்? எனக்கு ஒரு சிஸ்டர் அடிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சகோதரியை அடிச்சு. அந்த சகோதரி கர்த்தருக்குள்ள வந்திருக்காங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டம். ஆனா அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்னும் சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. ஆனா அந்த அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாதனால, இயேசுவை ஏத்துக்காதனால கொஞ்சம் எந்த பொருள் கிடைச்சாலும் திருடின்னு போய் கடையில போட்டுருவாராம். எங்க போடுவாரா? இப்ப அந்த ஊர்ல வந்து அவர் பேரே சொல்லி இன்னார் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டா அவர் பேருக்கு சொல்ல மாட்டாங்க. ஐயோ அந்த திருடன் வீடா, அந்த திருடன் வீடு இந்த பக்கம் போய் இப்படி போங்க, அங்க இருக்கும் திருடன் வீடு. நான் சொல்ற புரியுதா? ஒரு வீடு அதற்கான மதிப்பும் மரியாதையும் யாருக்கிட்ட இருக்குதுன்னா அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்கிறத சார்ந்துதான் வீடு. அல்லேலூயா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சர்ச்சை என்னுடைய
ஜெப வீடு அப்படின்னு சொன்னார்னா அந்த சர்ச்சுக்குள்ள வந்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப புரியுதா? ஜெப வீடுன்றது ஏதோ மதத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்த பேர் இல்ல. அந்த வீட்டில் செய்யப்படுகிற எப்பொழுதும் செய்யப்பட வேண்டிய காரியம் ஜெபம் என்பதனால தான் இந்த தேவாலயத்துக்கும் எந்த தேவாலயத்துக்கும் ஏசப்பாவை ஆராதிக்கிற எல்லா சர்ச்சுக்கும் பேர் என்னது? ஆமென். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பேர் என்ன? குப்புசாமி வீடு, கோவிந்தம்மா வீடு, அதெல்லாம் இருக்கட்டும், தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாரிச்சு வீட்டை வந்து காசை சேர்த்து கட்டிட்டோம், சந்தோஷம். அதையும் தாண்டி இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம வீட்டுக்கு என்று எப்படிப்பட்ட பேரை வாங்கி கொடுக்கிறோம்? மைனர் வீடா? நான் சொல்றது பின்னாடி உட்காந்துருக்க ஐயாமார்களுக்கெல்லாம் புரியும். அப்பெல்லாம் மைனருங்க இருப்பாங்க, ஊருக்கு ஒரு மைனர் இருப்பார். நான் கவனிக்கிறீங்களா? இல்லை என்ன வீடு? நான் கடினமான வார்த்தை பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு கால் ஒரு இடத்துல நிக்காம அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டீசெண்டா சொல்லிட்டாங்க சிஸ்டர். கர்த்தர் நல்லவர், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன கவனி, ஓடுகாலி வீடான்னு கேட்பாங்க. என் வார்த்தை கடினமா இருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா அந்த வீட்டுக்கு பேர் என்ன? ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கொள்ளையடிக்கிறவனா இருந்தா அந்த வீட்டுக்கு பேர் என்ன? எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், உன் வீட்டுக்கு நீ எப்படிப்பட்ட பேர் வாங்கி கொடுக்க போறேன்றது உன் முக்காட்டுல இல்ல, உன் நடக்கையில் இருக்கு. சர்ச்சுக்கு வந்தா பொட்டை எடு, பூ எடு, செயின் எடு, நகை எடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் அந்த பொட்டை எடு, பூ எடு, செயின், நகையெல்லாம் போடாதன்றாங்கன்னா, ஒரு ஏழை வருவாங்க சபைக்கு, ஒரு விதவை வருவாங்க, அவங்களால தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு நிறைய நகையை போட்டு ஜொலிச்சுக்கிட்டு வர முடியாது. அதனால தான் பெரியவங்க அந்த நாட்கள் என்ன சொன்னாங்க, சபைக்கு வரும்போது எல்லாரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற யூனிஃபார்ம் மாதிரி இந்த பொட்டு பூ நகையெல்லாம் கழட்டி போட்டுடலான்னு சொன்னது. நான் சொல்ற புரியுதுங்களா? ஐயோ பொட்டு எடுத்துட்டா பூ எடுத்துட்டா அவங்க கிறிஸ்தவங்க, அந்த கதைலாம் ஆண்டவர்கிட்ட ஆகாது. ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? நாள்பட யாருமே சொல்லாமலே சிலர் ஏன் அந்த பொட்டு பூவெல்லாம் எடுப்பாங்கன்னா, பொட்டுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா மூன்றாம் கண்ணுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு 2 கண்ணு போதும். ஆமென் தானே? இருக்கிற 2 கண்ணை வச்சு மேய்ச்சி, இந்த கண்ணு பார்க்கறது, இந்த கண்ணு தேடுறது, இந்த கண்ணு மேயறதுக்கே நம்ம பாடி தாங்கலை. அதுவும் நம்ம ஊட்டம்மாவெல்லாம் கடை வீதி கூட்டணும் போயிட்டா என்ன கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனவங்களாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. சோத்திரம், என் மனசுல இருந்தெல்லாம் தம்பி கொட்டி தீக்கிறான்பா. இந்த புண்ணியமானுக்கு அந்த பக்கம் ஒரு சிலையை வைங்கன்ற மாதிரி சொல்றேன். கல்யாணம் ஆனவங்களாம் எங்க ஐயாமாருங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. அந்த கொடுமையை அந்த கேட்கிற தம்பின்னு தலையை சொல்லிற மாதிரி கையை தூக்குங்க. கடைவீதிக்கு நம்ம புள்ள குட்டிங்களையும் நம்ம மனைவி, ஒரு மனைவி, எத்தனை மனைவி? ஆமா, மனைவிகளையும் அது விபத்தாயிடும், வம்பாயிடும். நம்ம மனைவியோ நம்ம புள்ள குட்டிங்களே கூட்டின்னு போனா நம்ம கண்ணு என்ன ஆகுது? இது அந்த சீரியல் அவ கட்டின புடவை தானே, இந்த நகை ஐயோ இவ போட்டிருப்பாளே, ஐயோ இதை போட்டிருப்பாளே, உள் பாவாடை முத கொண்டு அந்த சீரியல்லாம் அவ கட்டி இருக்கிற மாதிரி தான் கிழிய பாவாடை. ஆமா, அதுல யாருனுடைய பாக்கெட்டு கிழியுது? அதுல வீட்டுக்காரது தான். இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டே நம்மளால மேய்ச்சி ஏச்சி வர்றதற்கே வாழ்க்கை பாதி ஓடி போடுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுல பொட்டை வேற வச்சு 3வது ஒரு கண்ணு இருக்குதுன்னு அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து, அப்பா சாமி திறந்திருக்கிற 2 கண்ணே போதும், 3வது நெற்றி கண்ணை வேற திறக்கணுமா? வேணாம், போதும். இது எல்லாத்துக்கும் அடையாளமா தான் நம்ம முன்னோர்கள் அதை சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவர் பிள்ளைங்க, எனக்கு கொடுத்த 2 கண்ணு போதும், என்னத்துக்கு இந்த 3வது ஒரு கண்ணு? எனக்கு கொடுத்திருக்கிற என் வாழ்க்கையே வாசனையா இருக்கு, என்னத்துக்கு பூ வச்சுக்கின்னு? என் புன்னகையே பொன்னகையை போட விட விளையாட பெற்றதா இருக்கு, எதுக்கு ஒரு பொன்னகை? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதான் சபைக்குள்ள வர்றவங்க இந்த பொட்டு பூ நகை ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்துறது. நான் சொல்ற புரியுதுங்களா? ஒரு காலத்தில் நான் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு இருக்கப்போ இந்த மேல் சட்டை பட்டனை போடவே மாட்டேன். எங்கள் தமிழ் வாத்தியார், எனக்கு தமிழ் இல்லை, நான் ஃப்ரெஞ்சு படித்தேன், எங்கள் தமிழ் வாத்தியார் பார்த்தாருன்னா பல்ல கடிப்பார். ஏன்டா அறிவு கட்டனே, பொண்ணு பிள்ளைங்களாம் இருக்குது, பட்டனை கட்டி விட்டுறோம், சிக்கும் பட்டனை போடுன்னு வேறு. சார் அதுவாக கழுந்துருது சார், காற்றுலே பட்டன் என்ன ஆகுதான்? ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு காற்றுலே பட்டன் என்ன ஆகுது? அப்படியா? கழட்டுறதும் நம்ம தான், போடுறதும் நம்ம தான், மூடிக்குதான் ஒன்று.
காரணம் சொல்றது அதுவா கழுலுதான், கழுலும். என்ன நல்லா கவனிங்க, ஆண்டவருக்குள்ள வந்தா நம்ம உள்ளான மனுஷிய மாறுறாங்க, வெளி தோற்றமும் மாறுது. ஆமென் தானே? இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன பேர் வாங்கி வச்சிருக்கோம்? நீங்க சொல்ல வேணாம், நீங்க சொல்லவே வேணாம் தயவு செய்து. என்ன பேரு நம்ம வாங்கி வச்சிருக்கோம்? கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு ஜப வீடுன்னு அழைக்கப்படும். கர்த்தருடைய வீடு எது தெரியுமா? இந்த சர்ச்சா? கொரிந்தியர்ல என்னென்ன ஆண்டவர் எழுதியிருக்காரு? நீங்களே தேவனுடைய ஆலயமா வீடா இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ஐயா, நம்ம இந்த ஜாதி, நம்ம அந்த ஜாதி, அந்த மொழி பேசுறவங்கன்னு இன்னைக்கு இருக்கிற கோயிலுக்குள்ள நம்மளை உள்ள விடாம தடை பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஜாதியோ மொழியோ இனமோ பணமோ பார்த்து வரல. ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு யாரெல்லாம் உண்மையா கூப்பிடுறாங்களோ, எந்த மார்க்க பேதமும் இல்லாம அவங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கிற நல்ல தெய்வம் இயேசு. நல்லா கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அவர் உள்ள வந்து தங்கி இருப்பேன்றார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும், அது எத்தனை வருஷ கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு தான் புதுசா வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஏசப்பா என்ன பண்றாரு? வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து ஊர் என்ன சொல்லுது? ஐயோ, பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காது? நைட்டு சோறு கிடைக்காது. நம்ம அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்டுக்காரர் எங்க? வீட்டில் இருக்காரா? அவருக்கு கொஞ்சம் போனை போட்டு லவுட் ஸ்பீக்கர்ல கொடுக்குறீங்களா? என்ன அக்காவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட சொல்றேன். தம்பி வம்பு வாங்குறேன்னு கோவப்படக்கூடாது. சொல்லிக்கிறது நாங்களாம் நிறைய நேரத்தில் புதுசா வந்தவங்க இந்த கூத்தெல்லாம் கேளுங்க. உங்க பக்கத்து விடா பொய் சொல்லக்கூடாது. அவங்க தானே உங்களை கூட்டின்னு வந்தாங்க. எங்க இருக்கிறாங்க? எத்தனை வீடு தெரிஞ்சுதான் ஒரு 10 வீடு தள்ளி கூட்டின்னு வந்திருக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரிய கூட்டா எப்படி வராது அந்த அக்கா? இந்த சர்ச்சுக்கு போற நீயே எப்படி கிடக்குற, நீ வந்து என்ன கூப்பிடுறியான்னு கேட்கும். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, வாய மூடு. சோத்திரம். 10 வீடு தள்ளி இருக்கிறம்மா, அவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கார கூட்டு கேட்டா இப்ப அண்ணன் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாரு? பரதேசி, நீ தாண்டா கேள்வி கேட்ட, வாயை திறந்ததுக்கு இப்ப ஏன்டா என்ன திட்டுறேன்றீங்களா? சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஜீவிதம் எப்படிமா இருக்கு? நம்ம வாழ்க்கை எப்படிமா இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னுடைய ஜப வீடா இருக்கிறீங்கன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு நமக்கு இன்னைக்கு என்ன பதில் கொடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்லுவாரா, தப்பாவது பாரு இதுதான் என் ஜப வீடுன்னு வரா? என் மானத்தை வாங்குறதுக்குன்னு நான் சொல்ற புரியுதுங்களா? எடுத்தோடனே என்ன பிரதர் வந்து குத்துறீங்க, எங்களை போட்டு ஏன் பிரதர் இப்படி வெட்டுறீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் நம்மளை ஜப வீடா இவங்க இருக்கிறாங்கன்னு நம்மளை கை காட்ட முடியுமா? இல்ல கள்ளனுடைய திருடனுடைய கொகையா நம்ம இருக்கிறோன்னு கை காட்ட முடியுமா? ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, அதெல்லாம் பல போட்டோம். ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பொல்லாத மனுஷனுக்கும் நல்ல குணத்தை கொடுத்து வாழ வைப்பேன். அல்லேலூயா. என் 17 வயசுல நான் குடிகாரன், சண்டை போடுறவன், பொட்ட பிள்ளைங்க பின்னாடி நாய் சுத்திர மாதிரி சுத்தின்னு கிடக்கிறவன், இன்னும் பின் தெருவில் கஞ்சா விற்கிற கொலகார கூட்டத்தில் கொலை பண்ண வருவியான்னு என்ன கூட்டவங்கிட்ட, சரிடா மச்சான் உனக்காக வராம யாருக்கடா வருவேன்னு 17 அந்த ஆட்டம். இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா 17 வயசுல இறந்துட்டாரு. நான் 17 வயசு இருக்கும்போது எங்க அம்மா வீட்டு கதவை மறிச்சின்னு வெளியே போவாதரா, போனேன்னா இந்த ஏரியால அடிக்கடி பசங்களாம் செத்து போயிட்டு இருக்காங்க, நீயும் தயவு செய்து போவாத, பிரச்சனை ஆயிடும், அவனுக்கெல்லாம் பொல்லாதவனுங்க, குடிகாரனுங்க, சண்டை போடுறவனுங்கன்னொடனே அம்மிக்கல்ல தூக்கின்னு போய் அம்மாவுக்கு மசாலா அரைக்கிறோமா, எங்க அம்மா மண்டமலை போடுறதுக்கு தூக்கி நின்று இருந்தேன். அப்படி இருந்த மனுஷனை எங்க அம்மா இப்ப சொன்ன ஒரு வாக்கு அவங்க வாயிலிருந்து வந்தது, எனக்கு 3 ஆண் பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க என்ன நல்லா பார்த்துக்குது, ஆனா நான் தங்கி வாழறது என் 3வது பிள்ளை கூட தான் நான் வாழுவேன்னு சொல்ற அளவுக்கு உயர்த்திருக்கு. அம்மா ஐயா, நான் ஏதோ கூத்துக்கு பொய்லாம் சொல்ல. என் சின்ன அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறான், மனைவி பிள்ளைங்களோட அங்கே போயிருக்கிறாங்க, 1 வருஷம் ஆகுது. எங்கள் அண்ணன் கூட்டம், அம்மா டிக்கெட்டு போடுறான் அமெரிக்காவுக்கு வான்னு. எங்கள் அம்மா என்ன திரும்ப சொல்லிச்சு,
எனக்கு அமெரிக்காவும் வேணாம், பேரிக்காவும் வேணாம், நான் இங்கேயே இருந்துட்டு போறேன்னுச்சு. ஆமென். கள்ள தூக்கி போட்டு கொல்ல போன அடங்காப்பிடாரி பிள்ளை ஏசப்பா உள்ள வந்து தங்கின உடனே, ஏசப்பாக்கு பிடிச்சதை நான் செய்ய ஆரம்பிச்ச உடனே, இன்னைக்கு எந்த அம்மா என்னை பார்த்தா மிரண்டு ஓடிச்சோ அதே அம்மா என் பிள்ளை என்ன நல்லா பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில என் கூட தங்கி இருக்கிறேன்ட்டு சாட்சி சொல்றான். இதுதான் ஏசப்பா தங்கி இருக்கிற ஜப வீடு. தம்பி, இன்னைக்கு உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சர்ச்சுக்கு வர்ற அக்கா, சர்ச்சுக்கு வர்ற தம்பி, அம்மா, ஐயா, இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க ஜப வீடா பார்த்துட்டாங்கன்னா, நீங்களும் நானும் போய் இந்த பகுதியில் இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வாங்கலாம் அப்படி குட்டிக்காரனை அடிச்சு குரங்கு குட்டிக்காரனை அடிக்கிற மாதிரிலாம் அந்த வேலைலாம் பண்ணவே வேணாம். ஜனமா பார்த்து சொல்லும், அதோ போறாங்க பார் அவங்க வேதக்காரங்க, தோ இருக்காங்க பார், அருமையான புள்ள இது, நீயும் தாண்டா இருக்கிறியடா, அங்க பாடுற அந்த பையனை, நீயும் தானடி இருக்கிற அந்த புள்ளைய பார் எப்படி இருக்குது பாருன்னு கை நீட்டி ஜப வீடா நீங்களும் நானும் வாழ்ந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓடி வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு ஜப வீடுன்னொடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஐயோ ஏசப்பா யாரோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்காருன்னு. மார்க்கில் இதை எப்படி எழுதியிருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதுதான் தவறான செயல். யார் அது? பக்கம் 65. தப்பு தானே? புதுசா வந்தவங்க எப்படி எடுப்பாங்க? இந்த காம்படிஷன் மேலதான் இருக்கக்கூடாது, சரிங்களா? எல்லாரும் உற்சாகப்படுத்துவான், இவன் பாரு எங்க இருந்து வந்தான். யார்? உங்க பொண்ணா? ஏன் கையை பிடிக்கிறீங்க? சோர்ந்துருவாங்களா? உங்க பிள்ளையா? ஐயா, அவங்க பிள்ளைன்றாங்க, நீங்க இல்லைன்றீங்க. அம்மா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, எந்த சிஸ்டரோட பொண்ணு? உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளையா? அப்படி இது ரெண்டையும் உங்க பிள்ளையா? ஆமா, அவங்கள சொன்னோன்னே அப்படியே கையை பிடிச்சிக்கிறீங்க. ரெண்டு மிதி மிதிக்க வேணாம். புதுசா வந்தவங்க பைபிள் எடுக்கணும் இல்லம்மா. பாருங்களேன், சோத்திரம். நீங்க எடுத்துட்டீங்களா? நீங்க எடுக்கிற முன்னாடியே அவங்க வாசிக்கல, பாத்தீங்களா? நம்ம முடிச்சிட்டு நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலாம், சரிங்களா? பைபிள் வாசிக்கிறப்ப தயவு செய்து புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு சொல்லுங்க. மார்க்க போய் பழைய ஏற்பாட்டில் தேடினா பரலோகத்துக்கே போய் சேர மாட்டோம், புரியுதுங்களா? அவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். அதனால இதுக்கப்புறம் பக்கம் சொல்லிட்டு புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு சொல்லிட்டு தான் வாசிக்கணும், சரிங்களா? சரிங்களா? அதுக்குள்ள ஒன்ல கண்ணுலாம் கலங்கக்கூடாது, சொல்லி வைங்க, சரியா? நீங்க வாசிங்க சிஸ்டர். என்னுடைய வீடு. சிஸ்டர் பக்கம் சொல்லிட்டு சொல்லுங்களா சிஸ்டர். பக்கம் 65. புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 65 வசனம். மார்க் 11:17 வசனம் வாசிங்க. என்னுடைய வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று. ஹலோ, அப்படி வாசிக்க கூடாது சிஸ்டர், வார்த்தை வார்த்தையா போங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். என்ன ஜனம்? எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்க. என்ன ஜனம்? அவங்க இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏசப்பாவுடைய சர்ச்சு எல்லாருக்கும் பொது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இங்க ஜாதி பாகுபாடு பார்த்தலாம் யாரும் உள்ள யாரும் வெளியெல்லாம் கிடையாது, இங்க எல்லாருக்கும் பொது. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பா மனுஷனை படைச்சப்ப, ஐயோ இவன் ரொம்ப மோசம், இவனை இந்த மண்ணில இருந்து எடு, ஐயோ இவங்க ரொம்ப சூப்பர், இவங்களை இந்த மண்ணில இருந்து எடுக்கல, எல்லாரும் ஒரே மண்ணு தான். ஆமேன்னு சொல்லுங்க. செத்தா எல்லாம் ஒரே மண்ணுக்கு தான் போவோம். நடுவில் இந்த ஜாதி இந்த பேய் பிடிச்சி அலப்பறை பிடிச்சலாம் தெரியக்கூடாது. எல்லாம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஏசப்பா கிட்ட வசந்தவங்க தாழ்ந்தவங்கன்னா இல்லை, எல்லாரும் சமம். ஆமேன். காலில் இருந்து ஒருத்தன் வந்தா, தொடையில இருந்து ஒருத்தன் வந்தா, இடுப்புல இருந்து வந்தா, மண்டை மேல வந்தா, அந்த கதையே பேசக்கூடாது, ஆண்டவர் மண்டையை உடைப்பார். ஆமேன் தானே? ஏசப்பா பிள்ளைங்களா, ஐயோ நீங்க இந்த ஊரா, நம்ம ஆளுகளான்னா வாயிலே குத்துவார் தேவதூதன் அனுப்பி. அந்த கதையே இருக்கக்கூடாது. ஆமேன் தானே? என்ன அவங்க என்ன குனிஞ்சு என்ன பண்ணாங்க? ஆமேன் தானே? ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் சமம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் இந்த ஆலயம் ஜெப வீடு. அவர் எல்லாருக்குள்ளேயும் போய் தங்கி இருக்கிற நல்ல அப்பா, நல்ல தெய்வம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. எல்லாருமே நான் ரொம்ப எளிமையாக தான் கொண்டு போறேன், ரொம்ப ஆழமாலாம் உருண்டு பரண்டுலாம் உங்களை கூட்டுன்னு போல. நான் நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்லுங்களேன், கெட்டவனா மாத்திடுறீங்களே.
நான் பிக் பாஸை பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா பார்க்க வச்சிடுறீங்களே. நான் சும்மா தான் இருக்கேன் பிரதர், நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன், என் பொண்டாட்டி இருக்கிறாளே, எப்போ பார்த்தாலும் அதுவும் 24 மணி நேரம் ஓடுற பிக் பாஸ் வைக்கிறான். நடந்த கதையை சொல்றேன். வேம்பார்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா எப்பயும் வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துக்கினே இருக்கும். என்ன பாஸ்? அந்த வீடு பிக் பாஸ் வீடு, சரிங்களா? அப்படிலாம் பேசினா தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது. எப்பயுமே 24 மணி நேரமும் பார்ப்பாங்களாம். எவன் முத்தம் கொடுக்குறான், எவன் பாத்ரூமில் எவன் போடுறான், எவன் சிகரெட்டு குடிக்கிறான், எவன் குடிக்கிறான், எவன் சண்டை போடுறான்னு 24 மணி நேரமும் பார்க்குமா. இந்த வீட்டில் இருந்த பையன் என்ன பண்ணுவான், இவர் வேற வீட்டை பார்த்துருந்தேன். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு, அந்த லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. கல்யாணம் ஆன பொண்ணு போன வீட்டை இவர் பார்த்துக்கின்னு இருக்க. இந்த அம்மா உட்காந்து பிக் பாஸ் சீரியல்னு பார்த்துன்னு இருக்கு. வீட்டில் இருக்கிற வாலிப பையன் இவன் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்து கட்டி போச்சுன்னா அந்த வீட்டையும் போய் பார்த்துக்கின்னு இருக்கிறான். என்ன நடந்துதான் இது எல்லா நியூஸ்லயுமே பார்த்துருப்பீங்க. பீச்சுக்கு அந்த காதலிச்ச பொண்ணு புருஷனோ, அந்த காதலி இந்த பொண்ணு காதலிச்சது இவனை, ஆனா கல்யாணம் பண்ணது உன் காதல்ல கொல்லிய வைக்க. என்ன முறப்பு! உள்ள யாராவது அப்படி இருந்தனா இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நைட்டோட உன் காதல் பிரேக்கப் ஆயிடும். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லாதவன் காதல்லாம் வெடிப்பதாக. ஆமேன். என்ன தலைவா நீ ஏன் சோகமா இருக்க? எனக்கே இப்பதான் எல்லாம் கமிஞ்சி வருது, பாம வைக்கிறியடா என் காதல்ல. 6வது படிக்கிற ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு லெட்டர் மாட்டிச்சான். என்னடா லெட்டர் இதுன்னு பார்த்தா, நான் உன்னை காதலிக்கிறேன். காதலுக்கு காவுக்கு கால் வரும்னு கூட தெரியல, ஆனா இவருக்கு காதல் வந்துடுச்சு. என்னையா சிரிக்கிற? நம்ம கிளாஸ்ல இருக்கிறான்ல, இங்க வா சொல்ல, அண்ணன் கிட்ட ஓடியா ஓடியா, இங்க வா. என்ன நீ பயப்படாத. என்ன அங்கிள், என்ன எத்தனாவது படிக்கிறீங்க செல்லம்? 6வது படிக்கிறீங்களா? உங்க கிளாஸ்ல யாராவது லவ் பண்றாங்களா? இப்பதான் ஆமான்னு. இல்லன்னா நிஜமாவா? எங்க பாண்டிச்சேரி பக்கம் வரியா? வேணாம்மா, நான் நல்லவன் பாரு, பக்தியா வந்திருக்கிறான் பிள்ளையாண்டா. எப்பா உன் கிளாஸ்ல? தெரியாது போ. எப்பா உங்க கிளாஸ்ல? எப்பா உங்க நீ மட்டும் இல்லைன்னு. நீ எத்தனா படிக்கிற? 9th. அங்க வந்திருக்கணுமே. நீ உட்கார செல்லம். இருக்குதா? இருக்குதா? உனக்கு இல்லையா? உன்னை யாரையா சொன்னது? நீ தங்கையா? நீ இயேசுவை மட்டும்தான் காதலிக்கிற. குனிஞ்ச தலை நிம்மராம இங்க என்ன கக்க கக்கன்னு என்ன குலுங்குது? பார்க்க போனா இங்கதான் முதல்ல கேட்டிருக்கணும். காதலுக்கு காவுக்கு கால் வரணுமான்னு கூட தெரியல, ஆனா இவருக்கு என்ன ஆயிடுத்து? காதல் வந்துடுச்சு. என்ன கவனிங்க, நான் விட்ட இடத்துல இருந்து போறேன். மெட்ராஸ்ல இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, வான்னு புருஷனை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் ஆனே எல்லாம் நல்லா எத்தனையோ மாசம் எத்தனையோ நாள் ஆச்சான். புருஷனை கூட்டிட்டு போயிட்டு புருஷன் கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளாடலான்ட்டு அவனை சுத்தி சுத்தி வந்திருக்குது. புருஷனை மட்டும் கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளாட விடாம இங்க இந்த தூத்துக்குடியில வேம்பாரில் இருக்கிறவனே, நீ வா, நான் ஒரு பிளான் போடுறேன், என் புருஷன் கூட விளையாடுற மாதிரி விளையாடுறேன், நீ அவன் மண்டையில சுத்தியலால அடிச்சு அவனை கொலை பண்ணிடு, நீ இருக்கிற நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வச்சிருக்கிறத அப்படியே ஏதோ கொள்ள கேஸ் மாதிரி மாத்தி கொஞ்ச நாள்ல எல்லாம் ஆறுன பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து புருஷன் பொஞ்சாதியா வாழலான்னு ஐடியா கொடுத்துதான். பிக் பாஸ் வாழ்க, பிக் பாஸ் பார்க்குற குடும்பம் வாழ்க, சீரியல் பார்க்குற குடும்பம் வாழ்க வாழ்க வாழ்க. விளங்கும் வீடு. ஐயோ போனா போதுன்னு தான் பார்க்குறேன். ஒரு சில வல்லுநர்கள், அந்த மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, சீரியல் பார்க்குற குடும்பம் விளங்காது. நீங்க என்ன திட்டலாம், தொடப்ப கட்ட நல்ல வார்த்தை சொல்லுதா பாருங்களா, உண்மை அதுதான். சீரியல் பார்க்குறவ அந்த சீரியல்ல தான் மருமவளை வெறுக்கிறா, சீரியல்ல புருஷனை போட்டு தள்ளிட்டு கள்ளக்காதலம் கூட இருக்கலான் இருக்கா. சீரியல்ல வர்றவன் எல்லாருக்குமே 2 பொண்டாட்டியா இருக்குது. பொண்டாட்டி மட்டும் பத்தாதுன்னு ஆடான்னு மச்சி நிச்சயம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு குடும்பங்கள் கெட்டு போகுது. உண்மை அதுதான், நம்ம மறுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சீரியல்ல உருப்படியா இருக்குதா? இந்த அம்மா உட்காந்து வீட்டில் பிக் பாஸ் 24 மணி நேரம் பார்த்துன்னு சீரியல் பார்த்து இருந்தது. வீட்டில் இருந்த வாலிப பிள்ளையாண்டா காதல் தோல்வின்ட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு அவ போயிட்டா, கல்யாணம் பண்ண போயிட்டான்னு இவ போட்ட திட்டத்தின்படியும் சுத்தியலால அந்த புருஷனை அடிச்சு மண்டையை உடச்சி கொண்டு இருக்கா. நகையும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டோன்னே நாடகம் ஆடி இருக்கா. ஆனா வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றும் இல்லை, மாட்டிக்கினாங்க. இன்னைக்கு அம்மா உட்காந்து பிக் பாஸும் சீரியலும் பார்த்துருந்த அம்மா இன்னைக்கு வீட்டில் இருக்குது,
புள்ள ஜெயிலில் இருக்கான். வாழ வேண்டிய மகன் 28 வயசு மகன் எங்க இருக்கிறான்? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னமா இருக்கு? நான் ரொம்ப யதார்த்தமாக தான் கொண்டு போறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன சத்தம் இருக்கு? ஏசப்பா சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு. ஏன்னா அங்க எப்பயுமே ஜெபம் நடக்கும். இதோ இப்ப பாட்டு பாடின மாதிரி நல்ல பாட்டு சத்தம் இருக்கும். ஒரு மனமா இருப்போம், அமைதியா இருப்போம். சபைக்குள்ள சண்டை இருக்காது, ஜாதி இருக்காது. ஐக்கியத்தின் வீடு, சமத்துவத்தின் வீடு. பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். சபைக்குள்ள ஏதாவது தப்பு நடக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு காலம் மாறி போகுது. ஒரு சில திருட்டு பசங்க எல்லாம் வேலையை பார்க்குறாங்க, அதை விடுங்க. உண்மையா ஆண்டவர் சபையை வச்சப்ப அவ்வளோ அழகா வச்சார். வெளியே நீங்களாம் வர்றப்ப கும்பிட்டு தரையை கூட தொட்டு கும்பிட்டு உள்ள வந்தவங்க இருப்பீங்க. அதுதான் ஜெப வீடு. இன்னைக்கு அந்த ஜெப வீடா இருந்த ஆண்டவர் இந்த ஆலயம் மட்டும் இப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் என் ஆலயமா இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ள வந்து உங்களையும் அப்படிப்பட்ட வீடா மாத்த விரும்புறேன்றதுதான் ஏசப்பாவுடைய திட்டம். ஆனா பிசாசு என்ன தெரியுமா பண்றான்? இந்த திட்டத்தை கெடுக்கிறதுக்காக உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருடைய வீடா இருக்கிற நமக்குள்ள தேவையில்லாத குப்பை கூலங்களை கொண்டு வந்து வைக்கிறான். நான் சொல்ல வர புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற நபர், அந்த நபரை தந்திரமா பிசாசு என்ன பண்றான்? கஷ்டப்பட்டு தான் உழைச்ச, கையில தான் 2000 ரூபாய் இருக்கே, ஒரு குவார்டர் என்ன விலைன்னு உள்ள பிளாக் சீப் ஏதாவது மாட்டுவேன். முன்னாடி கேட்டா சொல்லுவேன். அப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா மினி பீர் 26 ரூபா, ஃபுல் பீர் 62 ரூபான்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் நமக்கு விலைவாசி தெரியல. ஒரு குவார்டர் 200ன்னு வச்சிங்களேன். 2000 ரூபா சம்பாரிச்சியோ ஒரு குவார்டர் குடிக்கிறனால என்ன ஆகிட போகுது? ஐயா, நீங்க போடுற குவார்டரு என்ன நல்லா கவனிங்க, அது உங்களுக்கு இன்பம் கொடுக்கலாம். ஆனால் அதை குடிச்சு போட்டு வாய்க்கால விழுந்து வீட்டுக்கு வந்து தூக்கி போட்டு மிதிச்சு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்து, அதுவும் பொண்டாட்டியை தூங்க விடாம நைட்டெல்லாம் டார்ச்சர் பண்ணி கடைசியில் வாழ வேண்டிய பொண்டாட்டி சீக்கிரமா போய் என்ன பண்ணுது? பிசாசுக்கு உங்களை என்னையும் கெடுக்கிறதுக்கு ரொம்ப பெருசுலாம் வேணாம். எதுவும் ஒரே ஒரு 100 மில்லி சாராயம் போதும், ஒரே ஒரு செல்போன் போதும் இன்னைக்கு குடும்பங்களை கெடுக்க. அந்த செல்போன்ல வர்ற அன்னோன் நம்பர் மெசேஜ் போதும், அந்த செல்போன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம்ன்ற ஆப் போதும். இன்னைக்கு இதெல்லாம் சாதாரணமா குடும்பங்கள் சீர்குலைஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜெப வீட்டுக்குள்ள எப்படி நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் வச்சு இங்க வந்தாலே ஒரு அமைதி, இங்க வந்தாலே ஒரு நிம்மதி, இங்க வந்தாலே ஒரு அற்புதம் நம்ம சந்தோஷப்படுறோமோ, அது போல ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிள்ளைகளுக்குள்ள நல்ல நல்ல விஷயத்தை வைக்க விரும்புற. நல்லா ஆமென் சொல்லுங்க. நல்லா பைபிள் வசனங்களை உள்ள வைக்கணும், ஜபங்களை உள்ள வைக்கணும், நல்ல பாடல்களை உள்ள வைக்கணும், துதியை உள்ள வைக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு உங்களுக்குள்ள சந்தோஷத்தை வைக்கணும்னு விரும்புறாரு. ஆனா பிசாசு இன்னொரு பக்கம் என்ன பண்றான்? என்ன போராடுறான்? கவலையை வைக்க, இச்சையை வைக்க, போதை பொருளை வைக்க, தவறான எண்ணங்களை வைக்க, தவறான தொடர்புகளை வைக்கிறதுக்கு நம்ம கூட என்ன பண்றான்? சத்தமா சொல்லுங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு ஐயா அம்மா புரியுது? இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இதுல நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவங்க தான் வெற்றி சிறப்பாங்க. நீங்களும் நானும் கல்லர் குகையா மாறணுமோ? நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை வாசிங்களா? மார்க் 11:17 வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். யாரு? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். சர்ச்சையே வந்து என்ன பண்ணிட்டாங்க? நீங்களோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அந்த வீட்டை கட்டினப்ப ஜெப வீடு தான். ஆனா அதுக்குள்ள வந்த ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஜெப வீடுன்ற பேர் கெட்டு கல்லர் குகைன்ற பேர் வர்ற அளவுக்கு நடந்து கொண்டாங்க. நீங்களோ யாரு? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யார் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது? சபைக்குள்ள சபை பேர் கெடுற அளவுக்கு யாரம்மா இங்க நடந்து கொண்டிருக்கிறோம்? ஐயா, நம்ம செய்கிற ஏதோ ஒரு தவறு, நீங்களோன்ற வார்த்தை இங்க நடக்கிற சபையை பாதிக்கும். உங்களை சுத்தி இருக்கிற குடும்பங்கள் கர்த்தரை அறிய முடியாது இருக்க தடையா இருக்கும். வாலிபனே, உன் இளமையில இன்னைக்கு நீ வாலிப மகளே ரொம்ப என்ஜாய் பண்ற, ஜாலியா இருக்கிற. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னையும் பார்த்து, நீங்களோ உன்னாலதான் என் பேரு கெட்டு போய் இன்னைக்கு கல்லர் குகையா மாறி இருக்குன்னு சொன்னார்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம நடக்க எப்படிமா இருக்கு? அம்மாவோ அப்பாவோ ஏதாவது சொன்னா உடனே எதிர்த்து பேசுறோமோ, அப்ப அது எதிர்த்து பேசுறப்ப இந்த வார்த்தை இனிமேல் மண்டைக்குள்ள வரும். நீங்களோ என் ஜெப வீட்டை கல்லர் குகையா மாத்திட்டீங்க.
அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு போன் காலை நைஸா திருட்டுத்தனமா பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறப்ப, கேர்ள் ஃப்ரெண்டு பேசுறப்ப இந்த சத்தம் இனிமேல் கேட்கும். நீங்களோ ஜெப ஆலயமாகி உங்க வீட்டை கள்ளர் குகையா மாத்திட்டீங்க. வீட்டுக்குள்ள சாதாரணமா பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கி, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த, உங்க ஆத்தா சரியா, உன் கூட பிறந்தவ எப்படிரா இருக்கான் பாடுறா புருஷா, உன் கூட பிறந்தவ எப்படி இருக்கா பாடுறி என் பொண்டாட்டின்னு சண்டை போட்டா ஆண்டவர் சொல்வார், நீங்களோ ஜெப வீடாகிய உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை பொய் சொல்லும் போது, திருடும் போது, தப்பான காரியங்களை செய்யும் போது, தவறான காரியங்களில் ஈடுபடும் போது இந்த வார்த்தை இனிமேல் ஞாபகம் வரும். ஆண்டவர் நம்மளை பார்த்து கை நீட்டி என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? இனி இந்த சத்தம் கேட்குமா கேட்காதா? எதிர்த்து பேசும்போது கேட்குமா கேட்காதா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டு வேலை பார்க்கும்போது கேட்குமா கேட்காதா? ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து ஊர் சுத்தும் போது கேட்குமா கேட்காதா? வீட்டுக்குள்ள டிவியில பிக் பாஸ் ஓடும்போது கேட்குமா கேட்காதா? வேர்ல்டு கப்பை முட்டை முழிச்சு உட்காந்து பார்க்கும்போது கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல, கேட்குமா? WWE உட்காந்து ஈன்னு பார்க்குறப்ப கேட்குமா கேட்காதா? குக்கு வித்து கோமாளியை பார்த்து நம்ம கோமாளியாய் மாறும்போது கேட்குமா கேட்காதா? தொடர்ந்து வருகிற படங்களை எல்லாம் பார்க்கும்போது கேட்குமா கேட்காதா? இதெல்லாம் பார்க்கறது இல்லை, செல்போனில் கிளிப்பு மட்டும் கட்டிங் மட்டும் பார்க்குறேன்றவங்களுக்கு கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. ஏம்மா அதுக்குள்ள சோகமாயிட்ட? கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால தான் சொல்றாரு, உலகத்திலையும் உலகத்திலிருந்து உண்டானவைகள்லையும் என்ன பண்ணாதீங்க. கரெக்ட் தான். இப்போ நீங்க பேசணும், அன்பு கூறாதன்றார். என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் பிரதர் வேர்ல்டு கப் பார்க்க கூடாதா? நான் திருப்பி கேட்பேன், வேர்ல்டு கப் பரலோகத்திலேருந்து ஆண்டவர் கட்டமைத்து பவுண்டரி 60 yards தான் இருக்கணும், லாங் ஆன் லாங் ஆஃப் இவ்வளோ தூரம் தான் இருக்கணும், ஸ்கொயர் இவ்வளோ தூரம் தான் இருக்கணும், 3 ஸ்டம்ப்பு தான் வைக்கணும், அது மேலே பெயில்ஸை வைக்கணும், பேட்ஸ்மேனுக்கு காடு பேடு கீடு எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்மெட்டை கொடுத்து இப்படி தான் வரணும்னு மோசேவுக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் திட்டம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல இதோ தேவதாசர்களுக்கு இங்கிலாந்துக்காரர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு திட்டம் இறங்கி வந்ததோ. எத்தனை பேருக்கு புரியுது? ஏதோ ஆக்கி போட்டாங்கன்னு அள்ளி தின்னக்கூடாது. போட்டது நாய்க்கறியா ஆட்டுக்கறியான்னு கொஞ்சம் பார்க்கணும். சவுகார்பேட்டையில் கொஞ்ச நாளா பூனையோட மண்டை ஓடா இருந்துதான். மின்ட் ஸ்ட்ரீட் சென்னையில் என்னடா பூனை மண்டை ஓடா இருக்குது, பூனை மண்டை ஓடலாம் இங்கே வராதுன்னு ஒரு கமிட்டி வச்சு தேடினாங்களாம். பக்கத்திலே ஒரு 100 அடிக்கு அப்புறம் 65 ரூபாயோ 85 ரூபாய்க்கோ மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. என்ன பிரியாணி கொடுத்தான்? ஆட்டுக்கறி பிரியாணியா? நம்ம ஆளுங்கள் தான் கம்மியான காசுல கொடுத்தா எதை வேணாலும் திம்புமே. நான் தான் என்ன சொல்றேன், நீங்களா வேற மாதிரி ஆளுங்க. நமக்கு ரேட்டு கம்மியா எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுருவோம். அது போயிட்டு ஷம கூட்டமா அல்ல அழிச்சான். என்னடா கூண்டுக்குள்ள மியான்னு சத்தம் கேக்குதுன்னு கூண்டை விலைக்கு பார்த்தா உள்ள கொத்தா பூனை உக்காந்து இருக்குதான், துணியை நவுத்துனா. போலீஸ் ரைடு வந்து பிடிச்சாதான் தெரியுதா நம்ம ஆளுங்க புடின்னு பிடிச்சது மட்டன் பிரியாணி இல்லை, பூனைக்கறி பிரியாணின்னு. இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, வாய்க்கு ருசியா இருக்குது, கண்ணுக்கு ருசியா இருக்கு, காதுக்கு ருசியா இருக்குது, இதயத்துக்கு சொல்லுங்க சோத்திரம், இதயத்துக்கு எப்படின்னா இருக்குது? அந்த காலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், என் உயிரை வாங்காதறான்னு சொல்லாது. அந்த இளம் வாலிப நாட்கள்ல தலைவரே கொஞ்சம் நிமிந்து பாருங்க அண்ணனை, இதயத்துல பட்டாம்பூச்சி பறக்குது, வயிற்றுக்குள்ள கரபுரான்னு அது கேஸ் ட்ரபிளா இருக்கும். புரியுதா? அதெல்லாம் காதல்லாம் ஒன்னே அந்த ஃபீலிங்கெல்லாம் போயிடாதீங்க. நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணிக்கிற மிதி வாங்கின்னு உட்காந்துருக்கிற ஆட்கள் ஒரு சிலர் உள்ள இருக்கிறோம். புரியுதுங்களா? முன்னாடியே நீ வந்து இந்த பிரசங்கத்தை பண்ணிடக்கூடாதா படுபாவி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் மூஞ்ச பார்த்துருந்தேன்னா நான் சிக்கியிருக்க மாட்டேன் இந்த ராட்சதம் கிட்ட. இப்போ தேவதூதம் போல அப்போ தெரியுமா, பின்னாடி தான் தெரியும் அவன் கோலி ஆத்திரம் உன்னை மிதிக்கிற மிதியில. ஆமேன் தானே? இப்ப பாக்குறதுக்கு ஏஞ்சலா தெரியவா, ஆனா வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் அது எசேபலா இல்லையான்னு தெரியும். ஆமேன். இந்த பக்கம் சொல்லணும். ஆமேனா? என்ன முறைக்கிற மகனை, இன்னைக்கு நைட்டோட மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள எதை இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயமாகி இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இடம் கொடுக்கிறோம்? நம்ம வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? சிந்திச்சு பாருங்களேன். கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்னமா கேட்குது? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் உலகத்து சத்தம் என் வீட்டுக்குள்ள கேட்காது? என் ஹெட்போன்ஸ்ல உலகத்து கேட்காம இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கேட்கும். நான் என்ன பாட்டு கேட்கிறேன்னு தெரியும்.
என் போனை மறைச்சு வச்சு பார்க்குறப்ப, பெட்ஷீட்டுக்குள்ள வச்சு பார்க்குறப்ப என் குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறவர் என் கண்ணு வழியா பார்க்கிறவருக்கு தெரியும். என் சிந்தை, என் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா என்னுடைய சிந்தைக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தங்கி இருக்கிற ஆண்டவருக்கு என் சிந்தையில எது நிரம்பி இருக்குன்னு தெரியும். போன் காலு, டைப் அடிக்கிற மெசேஜ் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு கர்த்தர், எத்தனை தேவ பிள்ளைங்க இங்க சர்ச்சுக்கு வர்றவங்க சொல்ல முடியும், கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன பார்த்து ஆண்டவர் நீ ஜெப வீடுன்னு நம்மளை கை காட்ட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வீடு, இந்த ஆலயத்தை போல இருக்கிறோமா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், கட்டடத்தை பார்த்து ஏமாந்துடுறோம். நமக்கு தேவை இது கட்டிடம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வரும்போது கட்டடத்தை பேத்தெல்லாம் தூக்கின்னு போக மாட்டாரு. உள்ள தேவ ஆலயமா இருக்கிற உங்களை என்னையும் தான் கூட்டிட்டு போவேன். இது எல்லாம் இங்க இருக்கும். ஆமென். இங்க நம்ம பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வர்றனால தான் இதுவே மகிமையா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எங்க பாண்டிச்சேரி ஊர்ல சினிமா கொட்டாயெல்லாம் இடிச்சிட்டு ஹோட்டல் ஆக்குவாங்க, பப் ஆக்குவாங்க, இல்லை வேற ஆக்குவாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? இடம் ஒண்ணுதான், ஆனா உள்ள செய்யப்படுற செயல்களினால தான் அந்த இடத்துல மகிமையோ அசுத்தமோ இருக்கிறது நிர்ணயிக்கப்படுது. நான் அதே ஆள் தான், எனக்குள்ள நான் எதை கொண்டு போறேனோ அதுதான் என்னை தீர்மானிக்குது. ஒரே நபர் நல்ல சத்தான ஒரு ஆட்டுக்கால் சூப்பையோ இல்ல மாட்டுக்கால் சூப்பையோ இல்ல கோழி சூப்பையோ குடிச்சா பலாவுது. அதே ஆள் ஒரு சாராயத்தை குடிச்சா, நம்ம உள் வாங்கிறது தான் நம்ம ஜப வீடா இல்ல கல்லர் குகையான்றதை நிர்ணயிக்குன்ன. சிந்திச்சு பாருங்கம்மா, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 4:27. இன்னும் ஒரு சில நிமிடம் தான். இன்னைக்கு நம்ம தீர்மானங்கள் எடுக்க போறோம். எபேசியர் 4:27. எபேசியர் 4:27. சிஸ்டர் மைக்ல வாசிக்கிறீங்களா? பக்கம் சொல்லிட்டு எனக்காக. 200 இல்ல புரியல. 260 பக்கம் 267. புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வாசிங்க, வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்ன கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு இடம் கொடுக்காத? பிசாசுக்கு. சத்தமா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்றாரு? என்ன கவனிங்க. அப்படின்னா நல்லா ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? இப்ப சபைக்குள்ள யாருக்கு இடம் கொடுக்க மாட்டோம்? பிசாசுக்கு, ஆடுக்கு, மாடுக்கு, நாய்க்கு, கோழிக்கு, எருமைக்கு, இதுக்கெல்லாம் இங்க உள்ள கூட்டின்னு வந்து என்ன பண்ண மாட்டோம்? கட்டி வைப்போமா? சொல்லுங்க, பேசுங்க. பேச மாட்டீங்களே. நான் தான் களைப்பா இருக்கணும், நீங்களாம் களைப்பா இருக்க கூடாது. நான் வீட்டுக்கு போய் 5 நாள் ஆகுது. தொடர்ந்து நைட்டெல்லாம் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். படுத்து தூங்குனது இன்னைக்கு காலையில தான் ஒரு 7 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறேன். அது பத்தாது. நான் தான் களைச்சிருக்கணும். லெஃப்ட் கால் வலிக்குது, தலை வலிக்குது, வெளா நோவுது. எனக்குள்ள நடக்கிறது நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்ற புரியுதுங்களா? 5 நாள் ஆகுது. என் குழந்தை பிறந்து 40 நாள் கூட ஆகல. என் மனைவி, என் பிள்ளைய விட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் கர்த்தருக்காக. அதுல மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை. நான் தான் சோகமா உட்காரணும். நான் சொல்ற புரியுதா? உட்காந்து எப்படா பிரசங்கம் முடியும்? கவாங்கவான்னுது வயிறு. இன்னும் கவாங்கவா, இன்னும் சாப்பிடலாம், இருங்க, முறைக்காதீங்கண்ணா. என்ன பண்ணக்கூடாது? தேவ ஆலயத்துக்குள்ள ஆடு கட்டுறதுக்கு, மாடு கட்டுறதுக்கு, நாய் தூங்குறதுக்கு, பூனை தூங்குறதுக்கு, பன்னி ஓடியாறதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? அது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம்னா, ஊர்ல போற குப்பை கூலத்தை எல்லாத்தையும், ஊர்ல இருக்கிற சினிமா சீரியல் உலகத்த காரியத்தை இன்னும் பிசாசுக்கும் உள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆமென். ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி சொன்னார்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 12 அதிகாரம் 43, 44, 45 வசனம். மத்தேயு 12. 43, 44, 45, 12ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாடு பக்கம் 19. வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது. என்ன கவனிங்க, நம்ம இங்க வந்திருக்கிறவங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். பாவி இல்ல, ஆவி. புரியுதுங்களா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம சபையில என்ன பண்ணலன்னா, ஒரு சிலுவையோ ஒரு போட்டோவோ சிலையோ வச்சு நம்ம கும்பிடல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த கேள்விலாம் இருக்கும்.
எனக்கு ஒரு உருவத்தை பார்த்தா தானே பக்தி வரும், சிலுவையை பார்த்தா தானே எனக்கு பக்தி வரும். அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்ற புரியுது? ஆவிக்கு உருவம் இருக்கா? ஆவினா ஏதோ பூதம் நினைக்காதீங்க, உருவமற்றவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தெய்வத்துக்கு நம்ம உருவம் கொடுக்க கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கார். கர்த்தர் வார்த்தையா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த பைபிளை தினந்தோறும் வாசிங்கன்றது உங்க கையில பைபிள் கொடுக்கிறது. பைபிள் எடுத்துட்டு போய் தலைக்கீழ வச்சீங்கன்னா, ஹேண்ட்பேக்ல வச்சீங்கன்னா, இன்னும் போற இடத்துல பயமா இருக்கிற இடத்துல கையில வச்சீங்கன்னா ஏசு ரத்தம் ஜெயம் ஏசு ரத்தம் ஜெயம்லாம் ஆகாது. அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை எனக்குள்ள என்ன ஆகணும்? ஒரு பேஜா டெய்லி கீழ்ச்சி என்ன பண்ணணும்? அப்படித்தானே அக்கா? என்னக்கா பண்ணணும்? படிச்சா உள்ள போவோம். ஆமென் சொல்லுவீங்களா? குழந்தை பிள்ளைக்கு போதிக்கிற மாதிரி போதிக்கிறேன்லாம் நினைக்காதீங்க, வேற வழி இல்லை. வந்திருக்கிறவங்களுக்கு அப்படிதான் சொல்லணும். தப்பிச்சேன்லாம் நினைக்காதீங்க, இருக்குது பின்னாடி பாம் வச்சிருக்கிறேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் அந்த பைபிளை படிச்சு அந்த வசனத்தை மனசுல வச்சு அதை யோசிச்சு அதை நேசிச்சு அப்படி வாழும்போது நமக்குள்ள வார்த்தையான ஆண்டவர் பரிசுத்த ஆவியா இறங்கி வருவார். இத்தனை பேர் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. யோசிச்சு பாருங்களேன், நான் உனக்குள்ள வரேன், உன் வாயை தவறன்னு சொல்லி ஆண்டவர் உள்ள வந்தாருன்னா என்ன ஆகும்? தேவன் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். எந்த மனுஷனா இருந்தாலும் என்ன நல்லா கவனிங்களேன், இந்த பெட்ரோல் பம்பு காத்தடிக்கிற கடைக்கெல்லாம் போனா நைட்ரஜன் காத்து பிடிப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நைட்ரஜன் ஒரு காத்து பிடிப்பாங்க. அந்த காத்து பிடிக்கணும்னா முதல்ல அந்த டயருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனையோ கார்பன் டை ஆக்சைடோ என்ன பண்ணுவாங்க? இறக்குவான். ஏன் இறக்குற? உனக்கு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், என் டயரில் இருக்க காற்றை இறக்குறேன்லாம் கேட்கக்கூடாது. அவன் சொல்லுவான், பைத்தியம், உள்ளே இருக்கிற காற்றுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் ஒத்து போவாது, வெடிச்சு சதறிடும், முதல்ல இதை ஃபுல்லாக காலி பண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏசப்பா ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது பிசாசை பிடிச்சி துரத்தி விடுவார். நம்ம உருள்றோம் பிறல்றோம் ஒரு மாதிரி இழுக்குதுன்னா யாரும் பயப்படாதீங்க, அது ஒன்றும் யதார்த்தம். உள்ள இருக்கிற பேய் வெளியே போகுது. இதுல இருக்கிறதுலே பெரிய பேய் என்னன்னா, சில பேய் உள்ள இருக்கிறதே தெரியாது, ஃபுல் ஒயிட்ல வரும். சபைக்கு வர்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஒயிட்டோ பிளாக்கோ என்ன வேணாலும் இருக்கும், ஆனா பார்க்கறதுக்கு வெளியிருந்து பார்க்க ஐயோ என்ன மாரி மைக்க பிடிச்சின்னு கூட வரும். அது நான் பேயின்றாதீங்க, அதெல்லாம் போயிடுது. சோத்திரம். ஃபுல்லா ஏமாத்துற மாதிரி வரும், நம்பிடாதீங்க. சபைக்குள்ள வந்து அக்கா உன் செயினை கூட இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி கொடுத்துட்றேன்னோ போச்சு போச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சபைக்குள்ள இந்த கொடுக்கல் வாங்கல் நான் பின்னாடி வர்றேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தூக்கி போட்டு மிதிச்சார் ஆலயத்துல. சபைக்குள்ள வியாபாரம் நடக்குது. நான் சொல்ற புரியுதா? நம்ம சபையில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம் பிரதர். ஆமா, கர்த்தருடைய வளர்ப்பு அப்படி. சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு இது பண்றது, இதுக்கெல்லாம் வேலை வெளியே. சபைக்குள்ள வந்தா காசு கொடுப்பாங்களா, கழுத்தில் இருக்க நகையை கொடுப்பாங்களா, குருமாத்தா கொடுப்பாங்களா, குத்து வேணா கொடுப்பாங்க, முத்து கொடுப்பாங்க, குத்து கொடுப்பாங்க, குருமாத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கதைக்கு இங்க இடம் இல்லை. ஆமென். உங்களுக்கு நல்ல வசனத்தை கொடுப்பாங்க, பசிக்கு வேணா ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசியோ பருப்போ ஏதோ வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம எல்லாரும் போடுற காசை சேர்த்து வச்சு ஒரு உதவி பண்றோம். புரியுதுங்களா? ரொட்டி கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் இங்க யாரும் மாறல. ஒருத்தன் பசியா கிடக்குறானா அவனுக்கு ஆகாரம் கொடுனாரு, அதனாலதான் சோறு கொடுக்குறோம். ஆமீன் தானே? சோத்தை போட்டு நம்ம மதம் மாறி வர்ற ஆளா நம்ம? அந்த அளவுக்கு மந்த புத்தியா இல்ல மாடா நம்ம? யோசிச்சு பாருங்க. ஏசப்பா எனக்கு சோத்துக்க விட என் மனசுக்கு நிம்மதியை கொடுத்திருப்பாரு, சமாதானம் விடுதலை கொடுத்திருப்பாரு. அதனால வந்தவங்க நம்ம. ரொட்டி துண்டுக்கும் அரிசி பருப்புக்கும் காசுக்கும் வந்த ஆள் நம்ம கிடையாது. நமக்கு என்ன சோத்துக்கா வழி இல்லை. இயேசு கிட்ட வந்தா நிம்மதி கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, பரிசுத்தம் வருது. அதனாலதான் இயேசு கிட்ட வரோம். ஆமென் தானே? குலைக்கிற நாய் குலைச்சின்னு தான் இருக்கும். உண்மைதானே? அதால முடிஞ்சது குலைக்கிறது. கொலை போ, டயர்டாகி அதுவே போய் அந்த பக்கம் எங்கேயா படுத்துரும். நான் சொல்ற புரியுதா? அதனால தேவ பிள்ளைகள், நான் மறுபடியும் சொல்றேன், நான் நல்லா கவனிங்க. உள்ள இருக்கிற நம்ம வியாபாரமோ மற்ற காரியங்களோ அசுத்தமோ, வியாபாரம்னா வெளியே போய் நீங்க பண்ற வியாபாரத்தை பத்தி சொல்ல. சபைக்குள்ள பிசினஸ் பண்ணக்கூடாது. சபைக்குள்ள நகையை கூட செயினை கூட இப்படி கூட அப்படி கூட அந்த வேலை இங்க இருக்கக்கூடாது. ஆமென். இங்க சுத்தமா துதி ஆராதனை ஜெபம் இது நடக்கிற இடம் தான் சபை. உங்க மனசுக்கு கவலையை நீக்கிற இடம் தான் சபை. உள்ள பிசாசு இருந்தா துரத்தி விட்டு கர்த்தர் உள்ள வைக்கிறது தான் சபை.
இப்ப சொல்றேன் கேளுங்க. எப்படி ஒரு டயர்ல இருக்க சுத்த இந்த காத்தை எடுத்துட்டு நைட்ரஜன் காத்தை ஏத்துறப்ப காலி ஆக்கிட்டு ஏத்துறமோ, இப்ப ஆண்டவர் நமக்குள்ள நடக்கிறத சொல்றாரு பாருங்க. வாசிங்க சிஸ்டர் தொடக்கத்துல இருந்தே. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, நல்லா கவனிங்களேன், ஏசப்பாவுக்குள்ள வர்றப்ப எல்லாருக்குள்ள இருந்தும் அசுத்த ஆவி வெளியே போகும். என்ன கவனி, நிமிந்து பாருங்க. ஒரு சிலரை அலக்கழிச்சிட்டு போவோம், ஒரு சிலரை சத்தமே காட்டாம வெளியே போவோம். வெளிச்சம் இல்லாத இடத்துல என்ன ஐயாமா இருக்கும் சொல்லுங்க? இயேசு இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்? அவ்வளவுதான். இப்போ ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகும்போது வாசிங்க சிஸ்டர், வறண்ட இடங்களில் அலைந்து அது அலைஞ்சி இளைப்பாறுதல் தேடி, நம்ம சொல்ற பாருங்க, சுடுகாட்டு பக்கம் அந்த ஏதோ காட்டு பக்கம்லாம் போவாதானே, அது மாதிரி எங்கேயாவது திரிஞ்சு அதுக்கு ரெஸ்ட் கிடைக்கல, தங்கி இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கலன்னு நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. இந்த வீடு பார்த்தீங்களா, ஸ்டைலாலாம் நிற்கிறான்லாம், நக்கலாலாம் பார்க்கக்கூடாது. இடுப்பு வலிக்குதுன்னு அப்படி நிற்கிறேன், புரியுதுங்களா? உடனே அதில் ஒரு போட்டு காலி பண்ணுறாதீங்க, கடுக்குது இடுப்பு, அதனால தான் இப்படி நிற்கிறேன், கால் வலிக்குதுன்னு, புரியுதுங்களா? அட்டென்ஷன்லேயே வந்துடுறேன். என்ன வீடா? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. ஆண்கள் கையை பிடிக்கணும், பெண்கள் கையை பிடிக்கணும். சண்டைக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் சாக்கு. கையை பிடிச்சி நல்லா ஒரு நசுக்கு. அவங்கள பாருங்க, பார்த்து அவங்க கண்ணை பாருங்க, என்ன அழகான கண்கள், சோத்திரம். அவங்கள பாருங்க, என்ன பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கக்கூடாது, 164 பல்லும் தெரியுது. அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்து சரிங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரதர். சத்தமா, நீங்க பிரதரா? இருங்க, நாங்கள் முடிச்சுட்டு வரோம், இருங்க. எல்லாத்துலேயும் முந்திக்கிறது. ஆமாம், கேட்டால் எங்களுடைய உரிமை, என் உரிமையா? இந்த இருங்க வரேன். பிரதர், சிஸ்டர், பிசாசு தான் விட்டுட்டு வந்த வீடா உங்களையும் என்னையும் பார்ப்பான். இந்த சங்கதி உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றாங்க? இது என்னடா பேய் பிசாசு நைட்டு நேரத்தில் பேசுற? கையை விடுங்க, என்ன கவனிங்க. அவன் விட்டுட்டு வந்த வீடு சுத்தி திரிவானா, சுத்தி திரிஞ்சிட்டு சொல்றான், நான் விட்டு வந்த வீட்டை திரும்பி போவேன் என்று சொல்லி. திரும்பி அங்க நான் போறேன். அதாவது நம்ம தான், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம ஜப வீடா இல்லைன்னா யார் வீடா மாறிடுவோம்? சிஸ்டர், ஜபம் வரமாட்டுதா, முக்குதா, குடும்ப ஜபத்துக்கு வான்னாலே நெளியுதா, குடும்ப ஜபத்துக்கு வான்னாதான் வயித்த வலிக்குதா, குடும்ப ஜபத்துக்கு வான்னாதான் உனக்கு எல்லாம் வருதா, ஓட்டமா பிடிக்கிறியா? நீயும் நானும் கர்த்தருடைய ஜப வீடா இல்ல, பிசாசு விட்டுட்டு வந்த வீடா இருக்கிறோம். அவன் உள்ள உக்காந்துருக்கான்னு அர்த்தம். குடும்ப ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, கர்த்தர் இல்லாத வீடு. ஆமேனா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ரகசியம் இத்தனை வருஷம் தெரியாம நான் எங்க அம்மா கிட்ட குடும்ப ஜபம் பண்ணுனாலே சண்டை வாங்கிட்டு இருந்தேனே. கவனிங்க, வாசிங்க சிஸ்டர் வேகமா. அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஓஹோ, வீடு என்னவா இருந்ததா? ஏசப்பா வந்தா வெறுமை இருக்குமா? சொல்லுங்க. ஏசப்பா வந்தார்னா வனாந்திரம் வயல் நிலமா மாறும், பாழா போனதெல்லாம் பயிர் போடுற நிலமா மாறும், அவாந்திர வெளியெல்லாம் ஆறா ஓடும். இதுதான் ஏசப்பா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள வந்துட்டாருன்னு அடையாளம். ஏசப்பா வந்துட்டாருன்னா, ஒரு காலத்துல கோகுல் பிரதர் பிள்ளையார் சிலையை வச்சுன்னு டான்ஸ் ஆடி இருந்தவர் இன்னைக்கு கர்த்தருக்காக கீபோர்டு வாசிச்சு பாட்டு பாடின்னு இருப்பார். 4 ஜனங்களுக்கு நல்லது செய்வார், நல்ல புத்தி சொல்ற அளவுக்கு வாலிபர்களுக்கு முன்மாதிரியா வாழ்வார். இதுதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஜப வீட்டினுடைய அடையாளம். அல்லேலூயாவா? இதே கோகுல் பிரதரை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா சிரிக்கல, சிரிப்புலயே தெரியுது. ஆஹா, அவன் இந்த திசையில வரான், புடி வண்டியை ரூட்டை மாத்து, இந்த பக்கம் மட்டும் போயிடாத, நமக்கு எதுக்கு வம்புன்னு புடிங்கின்னு போன ஆட்கள் உண்டு. இதுதான் வெறுமையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தா நடக்கிற காரியம். ஏசப்பா உள்ள வந்தா நடக்கிற. பெருக்கி ஜோடிச்சிருக்கு, ஆனா உள்ள என்ன இல்லை? ஆண்டவர் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வெறுமை. கோடி ரூபாய் இருக்கலாம் ஐயா அம்மா, நான் தைரியமா சொல்லுவேன். வீடு வாசல் அந்தஸ்து இருக்கலாம், கால்நடைகள் ஆடு மாடுகள் இருக்கலாம், பெரிய பேரு புகழ் பட்டம் இருக்கலாம், ஆனா ஏசப்பா உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்லைன்னா நம்ம வாழ்க்கை. ஆமென். எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா,
இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க இறக்கம் இல்லாம வாழ தெரியாதையா. அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமை. தயவாய் அன்பாய் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுற வெறுமெல்லாம் மாறும். ஆமென். வாசிச்சு முடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? அந்த வசனத்தை வாசிங்க. திரும்பி வந்து தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து. இதுதான் நடக்கிறது. ஒரு பேய் வெளியே போச்சுன்னா திரும்பி வந்து பார்க்கும். வந்து பார்க்கறப்போ உள்ள இயேசு இருந்தாருன்னா, ஆஹா, உள்ள போனா நம்ம மண்டை சேதரும், மண்டை காலி ஆயிடும், ஓடி வந்த வழியேன்னு போயிடும். ஆனா திரும்பி வந்து பார்த்துட்டு காலியா இருக்குதுன்னா குடுத்தனம் பண்றதுக்கு இன்னும் அதை விட பொல்லாத 7 ஆவியை கூட்டுக்குன்னு வரும். வாலிப சிஸ்டர், பிரதர், பெரியவர்களே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்றேன். விட்டுட்டு வந்த பாவத்தை தொட்டீங்க, கெட்டீங்க. விட்டுட்டு வந்த குடியை தொட்டீங்க, முடிஞ்சுது. விட்டுட்டு வந்த காரியம், கிரிய, பிரேக்கப், கீப்கப்லாம் மறுபடியும் வெல்டிங் கொடுத்து நீ ஒட்ட வைக்க பார்த்த, ஒழிஞ்ச. விட்டது விட்டதாவே இருக்கட்டும், புதைச்சது புதைச்சதாவே இருக்கட்டும், செத்தது செத்ததாவே இருக்கணும். ஆமென். விட்டதை பிடிச்சோம், அடுத்து 7 பொல்லாதது வரும், உள்ள பூந்து சூறையாடி தள்ளிட்டு போயிடும். ஆமெனா? இப்போ சொல்லுங்க, யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? போடு. விடிய விடிய கதை கேட்டு யாருக்கா யாரோ சித்தப்பான்னாங்க. பார்த்துக்கலாம், விடுங்க. தூக்க கலக்கத்தில் ஏதாவது வார்த்தை மாறி வந்துருங்க. உடனே சிலுவையில் அடிக்கிற குற்றம் யார் அங்கே எடு துப்பாக்கிட்டு வாயிலே சுடு. இப்போ சொல்லுங்க, மறுபடியும் தெளிவாக சொல்ல புரிஞ்சுக்க. யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். யார் இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க, நான் முடிக்கிறேன், செய்தியை முடிக்கிறேன். அந்த மனுஷன் இருந்தப்ப பயங்கரமான கை, வெயிட்டு கை, பணம் பயங்கரமா இருக்கும், வட்டிக்கு விடுறவர், அநியாயமா அடிச்சு பிடிங்கி சாப்பிட்றவன். வட்டிக்காரன்லாம் பார்த்தா காசு வாங்குறப்ப சிரிப்போம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? நாசமா போக, இந்த விளங்காதவன் எங்கேயும் போய் வந்து சாவ மாட்டான் பாரு. இவன் வீட்டுல ஒரு சாவு விழ மாட்டுது. கரெக்டா வந்து 5ஆம் தேதி ஆனா யார் ஒரே சிரிப்பு ஆயாவுக்கு. ஆயா, ஐ லவ் யூ. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆமா பிரதர், கோச்சிக்காதீங்க, ஆயாவுக்கு தான் ஐ லவ் யூலாம் சொல்ல முடியும். ஆமா ஆமா, பாட்டிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். ஆமா, ஏன்னா கபடி இல்லாமல் நம்மளை காலி பண்ணுறது அவங்க தான். ஆமாம், இந்த ஆயாங்கிட்டலாம் பேசி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு ஆயா மதியானம் கூட்டத்தில் சண்டை போட்டு போகுது. நீ வந்து சொல்லு, நீ என் பிள்ளை தானே. ஆயா வம்பா இப்படி நீ சும்மா இருக்கு, அப்படிலாம் கேட்காத, நான் எல்லாருக்கும் சொந்தமான பிள்ளை தான், நீ உன் வாயை மூடுன்னு. நான் சொல்ல புரியுதா? என்ன கவனிங்க, நான் விஷயத்துக்கு வரேன். வட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்குறப்ப ஆஹா ஓஹோ ஏஹே, ஆனால் அதை திருப்பி அவன் கேட்க வர்றப்ப என்ன சொல்கிறோம்? இல்லாத சாபம் எல்லாம் போடுறோம். அது போல ஒரு வட்டிக்காரரு பணத்தை வச்சு ஆட்டம் போட்டவர் தான் சக்கேயுன்னு. சரிங்களா? அவர் குள்ளமா இருப்பாருன்னு எழுதப்பட்டிருக்காரு. இல்லை நம்ம ஆளுங்க கிளப்பி விட்ட மித்தா? குள்ளமா இருந்தபடியினால். ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, காயினும் ஆபேலும் பலி செலுத்த வந்தப்ப காயின் கெட்டு போன பழங்காய்கறியை வித்துட்டாங்கன்னு எனக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க பிரதர். சண்டே கிளாஸ் டீச்சர்களுக்கு எச்சரிக்கை, பைபிள் எல்லாம் அதை கூட்டி என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், புரியுதுங்களா? இப்போ விஷயத்துக்கு வர, குள்ளமான மனுஷனா இருந்தனால அவர் ஒன்று தான் ஆசைப்பட்டாரு, இயேசு எப்படிப்பட்டவர் அவரை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல, என்னத்தான் இந்த சபையில் நடக்குது, என்னத்தான் சொல்ல வந்திருக்கிறாங்க, யார் தான் இவன் வெள்ளை சொக்காவை போட்டு நோட்டீஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா மைக்க வச்சுலாம் நிற்கிறான், அப்படி யார் தான் இவன் பார்க்க வந்த மாதிரி. இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரே கூட்டமா இருக்குது. வியாதியோட வந்தா சுகம் கொடுத்துடுறாரா, செத்து போனவனை உயிரோட எழுப்புறாரா, பேயெல்லாம் ஓடுதான், பசிக்கு ரொட்டி துண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாரா, நிம்மதி தராரா. பாவம் பண்ணி வாழ்க்கையில் தற்கொலை தான் முடிவு பண்ணவங்கள, கொலை தான் முடிவு பண்ணவங்கள, அவங்களுக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுக்குறாரான்னு இந்த சங்கதி எல்லாம் காத்தால கேட்டு இயேசு எப்படிப்பட்டவர்னு தேடி வந்தாராம்.
ஆனா நம்ம ஆளுங்க தான் பயங்கரமானவங்களாச்சே சர்ச்சு பிலீவர்லாம். உண்மைதானம்மா? இயேசுவை பார்க்க வந்தா முதல் ஆள் தடையா இருக்கிறது யாரு? வாய மூடு. ஒரு மனுஷன் கூப்பிடுறானா, இயேசுவே தாவீதின் குமார், வாய மூடுறா. குருட்டு பயல, பிச்சைக்கார பயல, நீ என்ன பண்ற? யாருமா சொன்னது? உள்ள இருக்கிற சீசர்கள் தான். சீசரா அது இன்னும் வர்ற கோபத்துக்கு. ஏசப்பா இன்னைக்கு அநேகர் தெரிந்து கொள்வதற்கு தடையா இருக்கிறது யாரு? தயவு செய்து சீசர்களும் சீசிகளும் மனம் திரும்பிடுங்க. சீஷர்களா இருக்கலாம், ரோம அரசாங்கத்தினுடைய சீசராய் மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடாது. விளங்கினவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீஷர்களும் சீசிகளும் கர்த்தர்கிட்ட ஜனங்க வர்றதுக்கு உதவியா இருந்தாங்க. ஆனா இந்த மன்னன் சீசர் என்ன பண்ணா? ஏசப்பா கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு சிலுவைக்கு ஏத்துனதுக்கே காரணத்தில் அவனும் ஒருத்தவன் தானே. அந்த வேலையை நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. சீஷர்கள் சிலுவையை சுமப்பவர்கள், சீஷர்கள் சிலுவையில் கர்த்தரை அறைபவர்கள். ஆமேனா? மனம் திரும்பிடணும். எத்தனை பேர் மனம் திரும்புறீங்க இன்னைக்கு? நிஜமா? ஒரு கை தான் மேலே வந்திருக்கு. நான் முடிக்க போறேன். 5 நிமிடம், கடைசி 5 நிமிடம் என்ன கவனிங்க. அவர் வந்து தேடின போது கர்த்தரை பார்க்க முடியல. ஆண்டவருக்கு நெருக்கமானவங்களா இருக்கிறாங்க. மரத்துக்கு மேலே ஏறி நின்று இயேசுவை நான் பார்த்துட்டேன்னு அந்த மனுஷன் சந்தோஷமா இருந்தேன். அம்மா ஐயா, நான் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் உங்களை பார்ப்பாரு, உங்க வீட்டுக்கு அவர் வருவார். ஏசுப்பா அவ்வளோ கூட்டம் ஜனங்க இருந்தாங்க. ஐயோ அவர் பாதம் என் வீட்டில் பற்றாதான்னு எத்தனையோ பேர் ஏக்கமா இருந்தாங்க. ஆனா தேடி வந்து கஷ்டத்தின் மத்தியில காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்ன அந்த சக்கேயுவை பார்த்துட்டு சொன்னாரு, சக்கேயுவே இறங்கி வா, இன்னைக்கு உன் கூட நான் உன் வீட்டுக்கு வந்து இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ற, நான் இன்னைக்கு உன் கூட தங்கி இருக்க போறேன். சுத்தி இருக்கிற ஜனலாம் சொல்லிச்சு, இவன் எவ்வளவு பெரிய பாவி, இயேசு கொஞ்சமாவது ஒரு இங்கிதம் இருக்குதா, இவன் வீட்டுலாம் போய் தங்குவாருன்னொன்னே அப்ப அந்த சகேயோ பார்த்து சொன்னாரு, இன்று இந்த வீட்டுக்கு. அந்த வீடு ரட்சிக்கப்பட்டதா இல்ல சகேயோ ரட்சிக்கப்பட்டாரா? உங்க வீடு. ஆமா, வீட்டை தானே ரட்சித்து கூட்டிட்டு போக போறாரு பரலோகத்துக்கு. ஓஞ்சி போய் மனுஷன் வந்திருக்கிற வெறுப்பேத்துறீங்களா? வீட்டில் இருக்கிற ஆள் ரட்சிக்கப்பட்டா அந்த வீடு ரட்சிக்கப்பட்டாச்சு. நல்லா கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணும், ஒரு கேட்டகரி சுத்துது. வீட்டை சுத்தி ஏசுன்னு ரத்தம் செய்யணும், தண்ணி தெளிக்கணும். கவனிச்சிருக்கீங்களா? தண்ணி தெளிக்க வேண்டியது வீட்டுக்கு இல்ல, உமக்கு. ஆமென். தண்ணி தெளிக்க வேண்டியது வீட்டுல இருக்கிற ஆள் மேல தண்ணியை தெளிக்கணும். எசேக்கியேல் 36:25 சொல்லுது, சுத்தமான ஜலத்தை உங்கள் மீது தெளிப்பேன். நம்ம ஆளுங்க என்ன பண்றது, அங்க போனா பெருமா கோயில்ல தீர்த்தம் தெளிக்கிறாங்க, இங்க வந்தா இயேசுவின் ரத்தம் செய்யணும். எங்க பாஸ்டர் கிட்ட ஒரு சொம்ப கொடுத்து தண்ணி என்ன பண்ண சொல்றது, ஆசிட தான் அடிக்கணும் மேல. ஆமா, தண்ணியை தெளிச்சாரு, திருத்திட்டோமா? உண்மைதானம்மா நான் சொல்றது? நான் வாயிடா அவனுக்கு என்ன நினைப்பாங்க, அம்மா என் புள்ள போலப்பா நீனு மேலே ஏறி வர்றப்பதான் சொல்லிட்டு வந்தாங்க, அவசரப்பட்டு சொல்லிட்டோம் போல, என் புள்ள கோகுல் கூட இப்படி பேசாதுன்னு நினைப்பாங்க அம்மா. தயவு செய்து தண்ணியை வீட்டு மேல தெளிக்காதீங்க, உங்க மேல தெளியுங்க. நான் தயவா கேட்கிறேன். சக்கேயு ரட்சிக்கப்பட்டா அந்த வீடு ரட்சிக்கப்படும். வீட்டில் இருக்கிற ஆள் ஒழுங்கா இருந்தா எதுக்கு சைத்தான் வந்து வாசல்ல நிக்குது? ஜன்னல் கேப்ல வந்து பார்த்துன்னு இருப்பான். ஜன்னலை பார்த்து இந்த சேனலை ஏன் வைக்கிற, இத்தனை இந்த சேனலை மாத்து. பக்கத்துல ஒரு சிலர் சோபா செட்ல உட்கார வச்சிருப்பாங்க சாத்தான. நாளுக்கு 460 தடவை சேனலை மாத்துறது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இல்லை, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு மாற வேண்டியது வீடு இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான். ஏன்னா தேவனுடைய ஆலயமா இருக்கிற வீடு யாரு? இந்த வீடு ஜப வீடாவோ இல்ல கல்லர் குகையாவோ இல்ல பிசாசு விட்டு வந்த வீடாவோ இருக்கிறது யார் கையில தான் இருக்கு? ஆண்டவர் தெளிவா இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கார். ஆமென். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். சரிங்களா? அதனால வீட்டில் யாரோ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உன் மேல நான் அன்பு கூற மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கே எப்பயும் நேசமா இருங்க. ஆமென் தானே? கடைசியா ஒரு வசனத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன், 2 நிமிஷம் இருக்குது. வேணாமா? கையை என்ன கும்பிடுறீங்க? அப்பா சாமி விட்டுறா ஐயோன்றீங்களா? நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க. 24 நான் முடிக்க விரும்புறேன். 24 3-4 வசனம்.
வாசிங்க சிஸ்டர். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். என்ன கவனிங்க, வீடு எதால கட்டப்படுமா? இது என்னடா புதுசா இருக்குது, செங்கல் சிமெண்ட்ல கம்பியில தானே கட்டுவாங்க, இது என்ன ஞானம்னு கேட்காதீங்க. அது என்ன இந்த கல்லா இல்லை ஆலோ பிளாக்கான்லாம் இங்கே வந்து கேட்கக்கூடாது, கட்சி விட்டுருவேன். சரிங்களா? ஞானம். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ. பெண்கள் நீங்க தான் வீட்டை கட்ட முடியும். ஆமென். வீட்டை கட்ட. சிரிக்காதம்மா, சிரிக்கிறா அந்த புள்ள. மறுபடியும் சொல்ல, கொத்தனார் மேஸ்திரி தான் கட்டுவார். ஆனால் அந்த வீடு வீடா லட்சணமா இருக்குன்னா யாரால தான் முடியும்? ஆமா, எங்களெல்லாம் ஒரு வாரம் விட்டு பாருங்களேன். வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை எங்கெல்லாம் ஒரு வாரம் விட்டா கிச்சனாவா இருக்கும். நான் ஒரு பிரியாணியை ஆக்கி இறக்கிறதுக்குள்ள எங்க அம்மா என்ன கேட்கும் பாருங்க கேள்வி, மனுஷனாடா நீ, சமயக்கட்டை என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்கன்னுவாங்க. ஆனா ருசியா மட்டும் இருக்குது. சமயக்கட்டா இருக்கட்டும், பாத்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், கொடி பறக்கும் வீட்டுக்குள்ள. நான் சொல்ல விரும்பல, விளக்கெல்லாம் கொடுக்க விரும்பல. கதவுல கொடி பறக்கும், கட்டில் காலில் ஒரு கொடி இருக்கும், பச்சை நிற கொடி இருக்கும், ஆமா பிரவுன் கொடி இருக்கும். அங்கங்க நாங்க கொடியை பறக்க விட்டு வருவோம். ஆனா ஒரு வீட்டை பெண்கள் மாத்திரம்தான் கட்ட முடியும். புருஷன் எத்தனை லட்சம் ஆயிரம் வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்கு ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகாது? வீடு வீடா இருக்காது. ஒரு உலகத்தாருக்கு கூட இது தெரிஞ்சிருக்கு. ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அந்த 2 வசனத்தை வாசிச்சு முடிங்க சிஸ்டர். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. ஞானம்ன்றது வேற எதுவும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஞானம்ன்றது வேற எதுவும் இல்லை, இது கெட்டது, இது ஆண்டவருக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன்னு யாருக்குள்ள இருதயத்துல பயம் இருக்கோ அதுதான் அவங்களுக்குள்ளதான் ஞானம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஞானம்ன்றது கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படின்னா ஞானம் இஸ் ஈக்குவல் டு, ஐயோ கணக்கு பாடமா, நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். ஆமா, ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இது, அதனால அது ஈக்குவல் டு அது. அந்த அது எது, இது எது? ஆமா, தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்களும் நானும் ஐயோ இது போய் நான் எப்படிப்பா செய்வேன்னா அதுதான் தெய்வ பயம், அதுதான் ஞானம். அந்த பயம் உனக்குள்ள இல்லைன்னா நீ சைத்தானுக்கு நீ பயந்துன்னு இருக்கிற, சைத்தானுக்குள்ள இடம் கொடுத்திருக்கன்னு அர்த்தம் சபையே. ஆமெனா? வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஒரு வீடு கட்டப்பட்டா மட்டும் பத்தாது, அது அஸ்திபாரம் நிக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். விவேகத்தினால ஒரு வீடு தொடர்ந்து வீடு வீடா இருக்கும். ஆமெனா? வீடு வீடா இருக்கணும்னா விவேகம் வேணும். ஆமெனா? புருஷங்காரங்களுக்கு சொல்றேன், ஒரு பக்கம் மம்மியும் ஹேண்டில் பண்ணும், ஒரு பக்கம் மனைவியும் ஹேண்டில். யாரது? ஆமா, சோத்திரம். ரெண்டுத்துக்கும் நடுவில் மத்தலாம் நம்ம தான். இங்க டங் டங்குன்னு இங்க டங்குன்னோம், இங்க டங் டங்குன்னுச்சுன்னா இங்க டங்குன்னோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டுத்துக்கும் ஏத்த சவுண்டை நம்ம என்ன பண்ணணும்? டோலக்கு தான் நம்ம. ஆமா, புள்ளிங்கோ கையில மாட்டின டோலக்கு தானே நம்ம. அல்லேலூயா. தியாகி பெண்ஸ் எல்லாம் 60க்கு மேலே போய் அங்கே இதெல்லாம் போயிட்டுலாம் வர வேணாம். கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆண்களுமே தியாகிகள் தான். என்னையிலேருந்து ஒரு பெட்டிஷனை போட்டு நாங்கள் தியாகி பென்ஷனை வாங்கிக்க போகிறோம். இவன் மட்டும் பேசிட்டு போயிட்டான், நீ வேற சிரிக்கிறியா, வீட்டுக்கு வா, உன் கொமுட்டில் குத்துறனிங்கிறது சிக்னல் போகும்னு நினைக்கிறேன். முடிக்கலாமா? அடுத்த வசனம் சிஸ்டர். அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அந்த வீடு எப்படி இருந்தது? பிசாசு விட்டுட்டு வந்த வீடு எப்படி இருந்தது? வெறுமை. ஆனா பரிசுத்தரின் அறிவு வீட்டை என்ன பண்ணுது? அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஏசப்பாவை குறித்த அறிவை நான் முடிச்சிட்டேன். லாஸ்ட் வேர்டு சொல்றேன். ஏசப்பாவை குறித்த அறிவை இந்த பைபிளை டெய்லி யாரெல்லாம் திறந்து வாசிச்சு சர்ச்சுக்கு வாரம் வாரம் வந்து நடுவில் நடக்கிற கூடுகைகள் உபவாசம் அந்த ஜெபம் வந்து கர்த்தரை குறித்த அறிவு யாரெல்லாம் நிரப்புறாங்களோ அந்த அறிவினாலே, சொல்லுங்க சிஸ்டர், அருமையும் இனிமையுமான உங்க வாழ்க்கை அருமையும் இனிமையுமான நல்ல ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். எத்தனை பேர் கர்த்தரை அறிகிற அறிவினால இந்த தேவாலயமாகிய வீட்டை அழகுபடுத்த போறீங்க? உண்மையா? ஏசப்பாவுக்கு இடம் கொடுப்பீங்களா?
ஏசப்பா குறித்து இப்போ கேள்விப்பட்டனால தானே அந்த அறிவு வந்தது. இப்போ ஏசப்பா பார்த்தா அறிவு இன்னைக்கு ஒரு நாள் போதுமா, இல்லை ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளும் வேணுமா? அப்படி உண்மையாக வந்திருக்கிறவங்க தயவாக ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க, இங்கே கொடுப்பாங்க. தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க. உள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகள் தயவு செய்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு கிட்னாப் பண்ணி உள்ளே அடைச்சி வச்சுருக்க அடைச்சி வச்சு இஷ்டம் போல் கூத்தடிக்கிறத நிறுத்துங்க. ஆமீன் தானே? நீ தேவனுடைய வீடாக இருக்கிறியா இல்லை கல்லர் குகையாக இருக்கிறியாங்கிறத வாலிப மகனே உன் நடத்தையிலேயே நீ இடம் கொடுக்கறதுல தான் இருக்கு. சபைக்குள்ள இனிமேல் கல்லர் கோகை நீங்களோ கல்லர் கோகன்னு ஆண்டவர் கை காட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள சண்டை வந்துன்னா விட்டு கொடுக்கணும் ஒரு நபர். ஆமேன் தானே? சபைக்குள்ள ஏதாவது உராய்வுகள் வந்தா விட்டு கொடுக்கணும். இந்த பெருமை கௌரவம் பார்க்குற ஆளு பிசாசு பிடிச்சது. ஜாதி பார்க்குற, நான் சபைக்கு பேசுறேன், புதுசா வந்தவங்க கொஞ்ச நேரம் காதை முடிங்க. ஜாதி பார்க்குறவன் பிசாசு. ஆமேனா? இங்க உட்காந்து ரெண்டகம் பண்ணின்னு சபைக்குள்ள வேலைப்பாடு பார்த்துக்கின்னு வீட்டுக்குள்ள இங்க வந்தா சோத்திர பாட்டு, அங்க வந்தா ஆத்திர பாட்டுன்னு நீ காவாலையான பாட்டை விட்டு ஆட்டம் போட்டி இருந்தனா நீ பிசாசு. நான் சொல்ற புரியுதா? இந்த வேலைப்பாடுலாம் இனி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. உலகத்து சவுண்டு ஓடிச்சுன்னா ஒன்று டிவியை தூக்கின்னு வந்து சபையில் கொடுத்துருங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டிவியை உடச்சி வெளியே போட்டு கொளுத்துங்க. ஆமீன் தானே? புள்ள அடங்க மாட்டுது பிரதர், செல்ல கொடுக்குறேன், ஏன் ஒரு பாமையும் கொடுங்களேன், ஏன் ஒரு வெடிகுண்டையும் கொடுங்களேன். வெக்கப்பட வேணாம் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம என்ன முன்மாதிரியை வச்சிருக்கிறோம்? சபைக்கு வான்னு கூட்டா வர்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? தேவனுடைய வீடு என்பதை மறந்துடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவ்வளவு மகிமையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிஎம்ஓ யாரோ ஒருத்தவங்க வராங்க, வீடு குப்பையா இருக்குமா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு குப்பை குளத்தை உள்ள வச்சிருக்கோம். எவ்வளவு கோபம். உன் வீட்டுல உன் அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை பேசுற வெக்கமா இல்ல? பிசாசு தானே பிடிச்சிருக்கு உனக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும் வாலிப பிள்ளைகளுக்கு இது கடைசி எச்சரிக்கை. இந்த மேனாமினிக்கு வேலைலாம் சபைக்குள்ள காட்டக்கூடாது. ஆமீன் தானே? நீ உடுத்துற உட மகிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த சரீரம் தேவ ஆலயம். நம்ம பேச்சு நம்ம நடக்க சபைக்குள்ள வந்து இந்த சைட் அடிக்கிறது கண்ணை போடுற வேலை இருந்ததுன்னா அழிஞ்சிருவோம். இங்க வந்திருக்கிறது தேவனுடைய வீடா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வர்ற ஜனங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். கல்லர் கொகையா உலகத்திலையும் பிசாசுக்குள்ள இருக்கிற காரியத்தையும் உள்ள கொண்டு வரக்கூடாது, வீட்டுக்கும் கொண்டு போகக்கூடாது. நம்ம வீடு இன்னைக்கு தேவனுடைய வீடா மாறணும்னா நான் முதல்ல தேவனுடைய வீடா மாறணும். என் மனைவி மாறணும், என் பிள்ளைங்க, என் அம்மா, என் கூட பிறந்தவங்க எல்லாம் மாறினாதான் அங்கதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யற இடத்துல ஆண்டவர் அந்த வீட்டை மகிமைப்படுத்துவார். அந்த வீட்டுல சமாதானம் இருக்கும், அந்த வீட்டுல இன்பம் இருக்கும், அந்த வீட்டுல அருமையானது இருக்கும், அந்த வீட்டுல நிம்மதி இருக்கும், அந்த வீட்டுல ரட்சிப்பு இருக்கும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடலாமா? இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று உண்டு. அந்த பாடல் வரிகளை ஒரே ஒரு முறை பாடி நம்ம இந்த ஆராதனை, இந்த மாலை வேலை கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். எத்தனை பேர் உண்மையாக விட்டு கொடுப்பீங்க? கர்த்தர் தெளிவாக பேசிட்டார். நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள். ஆமேன். ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுங்க, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி எல்லாம் வாய் திறந்து எல்லாம் கண்ணை மூடி உண்மையா புதுசா வந்தவங்க இன்னைக்கு உண்மையா ஒப்பு கொடுங்க. ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. எனக்குள்ள வாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன். இந்த இயேசு எனக்கு வேணும். முக்கியமான ஒரு நேரம் விட்டுறாதீங்க. இந்த முக்கியமான அர்ப்பணிப்பின் நேரத்தை விட்டுறாதீங்க. பிரதர் சொல்லுங்க, வாய் தரங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கு, அதை விட்டுருன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்கள்ல நமக்காக வேண்டுதல் மட்டும் இல்ல, உதவியும் செய்கிறவர் அவர். உண்மையா கேளுங்க சிஸ்டர், கேளுங்க. வாய் அவ்வளவு தூரம் போக கூடாது, வாய் பேசக்கூடாது. தெரியாத விஷயத்தை 1 2 சொல்லக்கூடாது, 2 4 சொல்லக்கூடாது. புறம் பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. உள்ளதுன்னு பேசணும். யாருக்கிட்டையாவது குறைவு கண்டா அதை போய் பொறுமையா அன்போடு ஜெபத்தோடு அவங்க கிட்ட சொல்லிடணும். வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு விட வேண்டியது என்ன? உன் செல்போனை வச்சிருக்கிற நேரம் நீ பைபிளை வச்சிருந்தனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. உன்னுடைய வீட்டுல கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நீ கீழ்ப்படிச்சனா இன்னைக்கு எவ்வளவு பிளஸ்டா இருந்திருப்ப. ஆசீர்வாதமா விட்டு கொடுங்க. டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பசங்க, தம்பிங்க எல்லாம் விட்டு கொடுங்க. ஐயா, குடும்ப தலைவர்கள் விட்டு கொடுங்க, குடும்ப பெண்கள் விட்டு கொடுங்க. ஆமா, சகேயு வாழ்க்கையில நிறைய குற்றங்கள் இருந்தது. ஆனா அவர் விட்டு கொடுத்து இயேசுவுக்கு இடம் கொடுத்த அன்னைக்கே ரட்சிப்பு வந்துடுச்சு, விடுதலை வந்துடுச்சு. சொல்லுங்க, வாய் திறங்க, வாய் திறந்து. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க எனக்குள்ள நீங்க வாழணும்? இந்த ஒரு வரியை சொல்லுங்க. ராஜா தி ராஜா
எனக்குள்ள என்றென்றும் வாழ்ந்திடுவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க மறுபடியும்? ராஜா எனக்குள்ளே வாழ்ந்திடுவார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாழ்ந்திடுவார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் நீங்க வந்து தங்கி இருக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்குள்ள இருக்கும்னு இன்னைக்கு பேசி இருக்கிறீங்க. இயேசுவின் ஜெப வீடா இருந்தா ஒரு ஆடையோ மாடையோ பன்றியோ கோழியோ எப்படி ஆலயத்துக்குள்ள வந்து கட்டி வைக்க மாட்டோமோ அது போல உலகத்துக்குரிய காரியங்களை எங்களுக்குள்ள வைக்க மாட்டோம். அதை பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம், அதுல சந்தோஷம் அடைய மாட்டோம். கர்த்தரை மாத்திரமே நாங்க தேடி அவருக்கு மட்டுமே இடம் கொடுப்போம். இன்னைக்கு நீங்க கத்து கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. இதை கடைபிடிக்க பலந்தாங்க, இதை கை கொள்ள கிருபை தாங்க. சபையை விசாலப்படுத்துங்க. இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிற வாக்கின்படி கர்த்தரே ஜனத்தை ரட்சியும், கர்த்தரே ஜனத்தை ரட்சியும். அப்பா, நீங்க சொல்ல சொன்னதை எந்த முகதாட்சியமோ கவலையோ இல்லாம பயம் இல்லாம கூட்டி குறைக்காம உங்க வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உமக்கு மகிமையை செலுத்துகிற பிதாவே, எல்லா விரோதமாக துரத்தி அடிக்கப்படுகிற எந்த உலக மாம்சம் பிசாசோ மனுஷிகாவின் கிரிகளோ சுயங்களோ எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ எல்லையோ தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வேலி அடைத்து ஜெயம் எடுக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். எங்களுடைய வீட்டின் அறைகள் இன்பமும் மகா ஆச்சரியமான அருமையான பொருட்களினால் நிரப்பப்படட்டும். ஆவியானவர் ஜபத்தினால வேத தியானத்தினால எங்களை நிரப்புங்க, ஊழியத்தினால நிரப்புங்க, சபையை சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜப வீடாய் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்தும்.